சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியரோ வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சங்கீதா கிருஷ்ணன் அம்மா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு கருவி நீக்க பயிற்சி பகுதி 2. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தலைப்பு சொல்லி. நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இரவு வணக்கம். ஸோ அன்னைக்கு நாம கழிவு நீக்க பயிற்சி 1 பார்த்தோம். ஸோ அதோடைய கண்டினியூஷன் தான் நாம இன்னைக்கு கழிவு நீக்க பயிற்சி 2 அப்படின்னு பாக்குறோம். அதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, சில கழிவு நீக்க பயிற்சிகள் எல்லாம் பார்த்தோம், முறைகள் என்னென்னு சொல்லிட்டு லாஸ்ட் இது பார்த்தோம் கிளாஸ்ல இல்லைங்களா. பயிற்சி 1ல நம்ம கழிவு நீக்க பயிற்சியை எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் இது பார்த்தோம் இல்லைங்களா, ஷார்ட் வியூ பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம், கழிவின் தேக்கமே நோய்க்கு காரணம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கழிவன் அது நம்ம முன்னாடியே நம்ம பேசிட்டோம் நிறைய விஷயங்கள். இன்னைக்கு சில விஷயங்கள் நம்ம பேசலாம் கழிவு நீக்க பயிற்சியை பத்தி, சரிங்களா. ஸோ கழிவு நீக்க பயிற்சியிலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம உடம்பை எப்படி எல்லாம் சுத்தமா வச்சுக்கலாம். உடம்பு மட்டும் இல்ல, ஸோ அதை ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், உடல் சரியா இருந்தா மட்டும்தான் மென்டலும் நாம நல்லா இருக்கும் இல்லைங்களா. ஸோ பிசிக்கல் பாடி, மென்டல் பாடி அண்ட் சைக்காலஜிக்கல். ஸோ இது எல்லாமே மென்டல் ஆர் சைக்காலஜி, ஸோ பிசியாலஜி ஆர் சைக்காலஜிக்கல் பாடி. ஸோ ரெண்டுமே இருக்கு இல்லையா, நமக்கு 2 இருக்கு, பிசிக்கல் பாடி அண்ட் சைக்காலஜிக்கல் பாடி, தட் இஸ் மென்டல் பாடி. ஸோ அது ரெண்டுமே நல்லா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம பிசிக்கல் பாடியை தாங்க பாத்துக்கணும். ஸோ அதுக்கு தான் டீடாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் நமக்கு, சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா டெய்லியுமே நம்ம டீடாக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும், ஓகேங்களா. நம்ம சில பேர் சொல்றாங்க 3 மாசத்துக்கு என்ன பண்ணணும், நம்ம டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம், 3 மாசத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணலாம், அதாவது பேதி எடுக்கிறது மூலமா நம்ம வயிறுல இருக்கிற கழிவுகள்லாம் கிளீன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது வயிறுல இருக்கிற கழிவு மட்டும்தான் கிளீன் ஆகும். பட் இந்த ஹோல் பாடியில இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ஹோல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி சுத்தம் பண்ணணும்னா அது இட்ஸ் கிரேட் ப்ராசஸ். ஸோ அதுக்கு கண்டிப்பா நம்ம ஹோல் பாடி எடுக்கணும் அப்படின்னா, டீடாக்ஸ் பண்ணணும்னா நமக்கு 3 months ஆகும், சரிங்களா. 48 days நம்ம டீடாக்ஸ் பயிற்சியை கண்டிப்பா பண்ணணுங்க. அட்லீஸ்ட் ஒரு மண்டலம்னு சொல்லக்கூடியது, அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா 21 days பண்ணிக்கலாம். ஒன்னு 48 days டீடாக்ஸ் எடுத்துக்கலாம், வருஷத்துக்கு ஒரு முறை. அதர்வைஸ் 21 days எடுத்துக்கலாம். அதுவும் முடியாதவங்க 7 days எடுத்துக்கலாம். அதுவும் முடியாதவங்க ஒரு 3 days அப்படி பண்ணிட்டு நம்ம வரலாம். அது என்ன பண்ணலாம், அப்பப்ப டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீக்லி ஒன்ஸ் டீடாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. ஸோ அதுதான் நம்ம வீக்லி 1 day ஃபாஸ்டிங் இருக்கணும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ பெண்களா இருந்தா வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் இருக்கணும், ஆண்களா இருந்தா என்ன பண்ணணும்னா சாட்டர்டேஸ்ல ஃபாஸ்டிங் இருக்கணும், ஓகேங்களா. 1 day ஃபாஸ்டிங். ஸோ இந்த மாதிரி கழிவு நீக்க பயிற்சியிலேயே ஃபாஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்ம உடல் கழிவுகள் தானா வெளியேறும், பிளஸ் நமக்கு புது செல்கள் புதுப்பிக்கும், சரிங்களா. ஆல்ரெடி நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய பழைய செல்கள், பாக்டீரியாஸ், வைரஸ் எல்லாம் இருக்கும், அது எல்லாமே கிளீன் ஆகணும், அதெல்லாம் போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா 1 day ஃபாஸ்டிங் இருக்கணும், வீக்லி 1 day ஃபாஸ்டிங். அதுதான் சொன்னேன், பெண்களா இருந்தா வெள்ளிக்கிழமை, ஆண்களா இருந்தா சனிக்கிழமை. ஸோ 1 day இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கலாம். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம உடம்ப கழிவு நீக்கம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபாஸ்டிங் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. மேபி அதான் பெண்கள் வெள்ளிக்கிழமையில இருக்கிறது உண்டு. சில ஃபாஸ்டிங்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் இருக்கு. ஸோ கழிவு நீக்க பயிற்சியில ஃபாஸ்டிங் மெயின் இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. ஸோ அதை நம்ம கண்டிப்பா கடைபிடிக்கணும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம ஃபாஸ்டிங்கே இருக்கிறது இல்லை. என்ன பண்றோம், 24 hours ஹீட்டிங் தான். ஸோ நைட்டு பகல் எல்லாமே சாப்பிட்டுட்டே தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஃபுட்டு நம்ம என்ன பண்றோம், ஃபாஸ்ட் ஃபுட்டு, அந்த ஃபுட்டு, இந்த ஃபுட்டு, நைட் ஃபுட்டு, ஸோ எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றோம்னா, நம்ம வயிற்றுக்கு நம்ம உடலுக்கும் இடைவெளியே கொடுக்கறது இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம்ம அதை கொஞ்சம் பிரேக் விட்டு பண்ணும்போது நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது கழிவுகள் நீக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சரிங்களா. அதுக்குதான் என்ன பண்ணோம், சாப்பாட்டை எல்லாம் குறைச்சி நம்ம என்ன பண்ணணும்னா சில விதிமுறைகள்லாம் வச்சாங்க, நம்ம முன்னோர்கள் வச்சாங்க. ஸோ அப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்தது. பட் இப்ப ரொம்பவே கஷ்டம் தான் ஃபாஸ்டிங். பட் நாம இருக்கணும்னு நினைச்சு அதை டீடாக்ஸ் பண்ணணும், நம்ம ஆரோக்கியமா வாழணும், 120 years நம்மளுடைய ஆயுட்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணணும், வீக்லி ஃபாஸ்டிங் ஆர் மந்த்லி ஃபாஸ்டிங், ஏகாதசி அந்த மாதிரி எல்லாம் நம்ம முன்னோர்கள் வகுத்திருக்காங்க.
ஏகாதசி, தேய்பிரை ஏகாதசி 15 days ஒன்ஸ் ஃபாஸ்டிங். அதுதான் 15 days ஏகாதசியில ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அதாவது வைணவ வழிபாட்டுல இருக்கவங்க ஏகாதசி ஃபாஸ்டிங் இருப்பாங்க. தேய்பிரை, வளர்பிறை 2 ஃபாஸ்டிங் இருக்கும். ஸோ 15 days ஒன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்டிங்கை வந்து வகுத்தாங்க. சரிங்களா? இது வந்து நம்ம உடலுக்கு என்ன பண்ணுச்சு, அந்த நாள்ல எல்லாம் கழிவு நீக்கம் பயிற்சிக்காக தான் இதெல்லாம் நமக்கு வந்து முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க. இதை தெரியாமலே நம்ம ஃபாஸ்டிங்ன்ற பேர்ல அப்பயே இப்ப இருக்கிற கோயில் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஃபாஸ்டிங்னு சொல்லிட்டு முழு நேரமும் ஏகாதசி ஆக்சுவலா ஃபாஸ்டிங் தான். ஆனா அன்னைக்கும் உணவுகள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அது இல்லாதவங்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல, இருக்கிறவங்களும் என்ன பண்றாங்க அந்த ஏகாதசியில சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. சோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. நிறைய பேர் பசியால வாடி இருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த நேரம் ஏதோ கிடைச்சா போதும் சாப்பிடலாம். ஆனா டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்கவங்களும் இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த ஏகாதசி, அப்புறம் பிரதோஷம் வழிபாடு பண்றவங்க ஃபாஸ்டிங் 2 days மந்த்லி ட்வைஸ் இருப்பாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம முன்னோர்கள் கந்த சஷ்டியில இருக்கிறவங்க சஷ்டி ஃபாஸ்டிங் இருப்பாங்க. சஷ்டியில ஃபாஸ்டிங் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, விநாயகரை வழிபடுறவங்க சதுர்த்தி ஃபாஸ்டிங் இருப்பாங்க. சோ ஒவ்வொரு தெய்வத்தை வழிபடுறவங்களுக்கும் மந்த்லி என்ன ஆச்சுன்னா ட்வைஸ் வந்து ஃபாஸ்டிங் இருக்கும். 15 days ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த 15 நாளைக்கு ஒரு ஃபாஸ்டிங் வந்து உண்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வெள்ளிக்கிழமையில சில பேர் பெண்கள் வந்து மோஸ்ட்லி எங்க வீட்டுல எனக்கு தெரிஞ்சு பாரம்பரியமா வந்துட்டு நிறைய பேர் பெண்கள் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் இருப்பாங்க. சரிங்களா? அன்னைக்குதான் நம்ம எண்ணெய் தேய்ச்சி எல்லாம் குளிச்சுட்டு சோ என்ன பண்ணுவோம், வெள்ளிக்கிழமையில எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு உடலுக்கு வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஃபாஸ்டிங் இருக்கணும்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி எல்லாம் உண்டு. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. சோ அது என்னன்னா ஆன்மீக ரீதியா வந்து பேசியிருக்காங்களே தவிர நம்ம உடல் ரீதியா பேசல. அதனால நிறைய பேருக்கு ஆன்மீக ரீதியா இருக்கிறதுனால அந்த கருத்தை வந்து சில பேர் ஆன்மீகத்தை ஃபாலோ பண்ணாதவங்க எல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. சோ அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா இந்த பிசிக்கலா அஃபெக்ட் ஆகுறாங்க. இது காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஃபாஸ்டிங் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலா இருந்தாலுமே அதை எடுத்துக்கிட்டாலுமே நேச்சுரலாவும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபாஸ்டிங் வந்து கடைபிடிக்கலாங்க. ஸோ நேச்சுரலா பண்ணணும். ஆனா நம்ம அதை பண்றதே கிடையாது. ஸோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்மீக ரீதியா இருக்கிறவங்க அந்த ஃபாஸ்டிங்கை கடைபிடிச்சுக்குவாங்க. சில பேர் அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்றவங்களும் இருக்காங்க. சில பேர் அதை கூட அவாய்ட் பண்ணிட்டு அந்த ஃபாஸ்டிங்ல வந்துட்டு உணவு ஒரு வேளை எடுத்துக்கிறவங்க, 2 வேளை எடுத்துக்கிறவங்க, ஒரு வேளை மட்டும் விட்டுறவங்க, 2 வேளை சாப்பிட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்டிங் எல்லாம் இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாதுங்க. ஃபாஸ்டிங் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஃபாஸ்டிங் அப்படின்னாவே உடல் கழிவு நீக்கத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 day ஃபாஸ்டிங் இருந்தாலுமே வாட்டர் ஃபாஸ்டிங் மட்டும்தான் இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய கழிவுகள் எல்லாம் வெளியே ஏறும். அன்னைக்கும் நம்ம வந்து சோறையும் குழம்பையும் ஊத்தி நல்லா சாப்பிட்டு சாப்பாடு அப்புறம் கண்டது கிடைக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஃபாஸ்டிங் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஃபாஸ்டிங்கே கிடையாது. ஸோ ஃபாஸ்டிங் அப்படின்றது 1 day இருந்தாலுமே ஃபுல் வாட்டர் வந்து கிளன்சிங் பண்ணும். நம்ம பாடியை வந்து வாட்டர் தான் என்ன பண்ணும்னா கிளன்சிங் பண்ணும் இல்லைங்களா? ஸோ அப்போ வாட்டர் வந்து நமக்கு வாட்டர்லயே எனர்ஜி கிடைச்சிடும். ஸோ அன்னைக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், சில பேர் ட்ரை ஃபாஸ்டிங் இருக்காங்க. முடிஞ்சவங்க ட்ரை ஃபாஸ்டிங் இந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த ரம்ஜான் வரும்போது. ஸோ அந்த 48 days வந்து முஸ்லீம்ஸ் எல்லாம் ட்ரை ஃபாஸ்டிங் எச்சு கூட முழுங்காம இருப்பாங்க. அந்த காலத்துல இருந்திருக்காங்க. ஒரு பேரிச்சம் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம். இப்போ சஷ்டி விழா வந்துச்சு, அதுல நம்ம மிளகு மட்டும் சாப்பிட்டு ஹிந்துஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்டிங்ஸ் எல்லாம் நமக்கு வகுத்துருக்காங்க. சரிங்களா? அப்புறம் கிறிஸ்டியன்ஸும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சில ஃபாஸ்டிங்ஸ் சண்டேஸ்ல ஃபாஸ்டிங் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஆனா இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா சண்டேஸ்ல ஒரு அந்த இதுன்னு பேர்ல சண்டேல வந்துட்டு ஆன்மீக பயிற்சின்ற பேர்ல என்ன பண்ணுவாங்க, ஸ்பீச் எல்லாம் வச்சுட்டு நல்லா பிரியாணி சாப்பிட்டு போறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம நிறைய ஃபாஸ்டிங் எல்லாம் வச்சாங்க. பட் நாம எந்த ஃபாஸ்டிங்கும் ஃபாலோ பண்றது இல்லை இல்லைங்களா? இப்ப என்ன பண்ணணும்னா நமக்கு அந்த ஃபாஸ்டிங்கை வந்து நம்ம இப்ப கடைபிடிக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கழிவு நீக்க பயிற்சியில ஃபாஸ்டிங் பத்தி தாங்க பேச போறோம். ஸோ இப்போ வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்திருக்கோம். ஸோ ஃபாஸ்டிங் வந்து எப்படி எல்லாம் இருக்கலாம், சரிங்களா? நான் சொன்ன மாதிரி 48 days ஃபாஸ்டிங் இருக்கலாங்க. வெறும் தண்ணி மட்டும் குடிச்சு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கலாம், ஜூஸ் ஃபாஸ்டிங் இருக்கலாம். அதர்வைஸ் ஒருவேளை சாப்பிட்டு அதாவது ஒருவேளை ஃப்ரூட்ஸ், ஒருவேளை உணவு, நைட் உணவு தவிர்த்தல். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபாஸ்டிங்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அவங்கவுங்க உடம்புக்கு எப்படி ஒத்துக்குதோ அதுக்கு தகுந்த நிறைய ஃபாஸ்டிங் வெரைட்டி இருக்கு. நிறைய பேர் நிறைய சொல்லிட்டே தான் இருக்காங்க. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இப்போ வந்திருக்கு புதுசா. நிறைய பேர் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பாத்தீங்கன்னா அதாவது 12 மணி நேரம் மட்டும் சாப்பிடாம இருக்கிறது. அதர்வைஸ் 14 hours 16 hours இந்த மாதிரி வச்சிருக்காங்க. 12 hours சாப்பிடாம இருக்கிறது.
அந்த 12 ஹவர்ஸுமே எதுவுமே சாப்பிடக்கூடாது, தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம் தேவைப்பட்டா. ஸோ அந்த மாதிரி மட்டும் இருக்காங்க. அதுக்கப்புறம் 14 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்காங்க. சில பேர் 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்காங்க. அதுதான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். அப்படின்னா ஒரு நாள் 24 ஹவர்ஸ்ல நம்மளால எவ்வளவு இருக்கும்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ ஃபாஸ்டிங் வந்து உடனே நாம என்ன பண்ணக்கூடாதுன்னா 24 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாதுங்க. சில பேர் ஒத்துக்கும் ஒத்துக்காது. ஸோ அவங்களோட உடல்நிலையை பொறுத்து தான் அந்த ஃபாஸ்டிங் அப்படின்றது இருக்கணும். ஓகேங்களா? அப்போ ஃபாஸ்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸ்டார்ட் வித் 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங். சரிங்களா? அது எப்படி இருக்கலாம்னா இன்னைக்கு காலையில ஒரு ஃப்ரூட்ஸ், தேங்காய், வாழைப்பழம், பேரிச்சம்பழம், இந்த மாதிரி நட்ஸ், ஹை புரோட்டீன்ல இருக்கக்கூடிய அந்த பல்சஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். செரியல்ஸ் இதெல்லாம் வந்து முளைக்கட்டிய தானியங்கள், இதெல்லாம் காலை உணவாக நம்ம எடுத்து நிறைய சாப்பிடலாம். பிளஸ் வெஜிடபிள்ஸ்ல வந்துட்டு நம்ம பச்சையா சாப்பிடக்கூடியதெல்லாம் சாப்பிடலாம். கேரட், பீட்ரூட் இதெல்லாம் பச்சையாவே சாப்பிடலாம். முள்ளங்கி, ஸோ இந்த மாதிரி எல்லாம் சாலட் பண்ணி நம்ம ஃப்ரூட் சாலடோ வெஜிடபிள் சாலடோ மார்னிங்ல சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்து உணவு இருக்கலாம். இல்லைன்னா தேங்காய், வாழைப்பழம் காலையில நல்லா சாப்பிடலாம். பிளஸ் வந்துட்டு பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். அது கூட நட்ஸ் மட்டும் வச்சு ஒரு ரெண்டு நட்ஸ், எல்லா நட்ஸும் தண்ணியில நைட்ல ஊற வச்சிடணும். ஸோ மில்க் ஷேக் பண்ணி கூட குடிக்கலாம் காலை நேரத்துல. ஒருவேளை சாலிடா சாப்பிடணுன்றதுக்கு மென்னு அரைச்சி சாப்பிட்றது பெஸ்ட். அதர்வைஸ் நீங்க சில பேருக்கு வந்து ஜூஸா எடுத்துக்கணும் அப்படின்னா இதை மில்க் ஷேக் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். மில்க்னா நம்ம வந்து இந்த ஃபாஸ்டிங் டைம்ல மில்க் வந்து சேர்த்தக்கூடாதுங்க. சில பேருக்கு வந்து இன்டைஜஷன் ஏற்படுத்தும். சரிங்களா? அதை ஒத்துக்கிறவங்க சாப்பிடுங்க, ப்ராப்ளம் இல்லை. ஒத்துக்காதவங்க தேங்காய் பால் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ தேங்காய் பால் நல்லா ஒரு நீத்த மாதிரி எடுத்து ஒரு அரை மூடி தேங்காவை எடுத்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து ஒரு டூ டைம்ஸா பிரிச்சு குடிக்கலாம். சரிங்களா? ஸோ காலையில இந்த தேங்காய் பாலா எடுத்துக்கலாம். அந்த தேங்காய் பால்ல தான் மில்க் ஷேக் போடணும். சரிங்களா? காலை உணவு ஒருவேளை ஜூஸா குடிக்கணும்னா தேங்காய் பால் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஏலக்காய் போட்டு தேங்காவை வந்து நைஸா அரைச்சி துருவி மிக்சிலையோ அதவே சூடாகாம அரைச்சுக்கணும். அதுவும் சூடாகாம பாத்துக்கணும். நல்லா விட்டு மெதுவா அரைச்சி அந்த தேங்காய் பால் நல்லா எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா சில பேர் புளியறது இருக்கும். நல்லா ஆட்டி முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் பால் வந்து ஆக்சுவலா நல்லா உரல்கல்ல ஆட்டணும். உரல்ல போட்டு தேங்காய் பூவை திருவி, இல்லைன்னா என்ன பண்ணலாம் கட் பண்ணி பீஸா போட்டு இடிச்சு ஆட்டி நல்லா அதுல வந்து துணி போட்டு துணியில வந்து வடிகட்டி தேங்காய் பால் எடுத்து கொடுப்பாங்க. அதுதாங்க மருந்தா இருந்தது. ஸோ அந்த மாதிரி நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா சில பேருக்கு மிக்சியில வந்துட்டு சூடாகுது, அந்த டேஸ்ட் வராதுங்க. மிக்சியில போடும்போது தேங்காய் பால் வந்து அவ்வளவு சுவையா இருக்காது. நீங்க நான் சொன்ன மாதிரி தேங்காய் பூ எடுத்து உரல் கல்ல இருந்தா நீங்க ஆட்டி அதுக்குள்ள தேங்காய் பால் வந்து புழிஞ்சி சாப்பிட்டு பாருங்க. அதுவே வெரி வெரி குட் ப்ராசஸ். அது வந்து டீடாக்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஃபாஸ்டிங் வந்துட்டு தேங்காய் பால் மட்டும் குடிச்சு காலையில ஃபாஸ்டிங் இருக்கலாம். அது ஒரு வகையான கழிவு நீக்க பயிற்சி தான். அதுவும் என்ன ஆகுதுன்னா நம்ம தேங்காய் பால் நம்ம உடலுக்கு போய் மருந்தாக மாறி நம்ம உடம்புல இருக்கிற கழிவை வந்து கிளீன் பண்ணுங்க. தேங்காய் பால் கண்டிப்பா நமக்கு போய் எனர்ஜி, தேவையான எனர்ஜியை எடுத்துட்டு மச்சத்தை என்ன பண்ணிடும், தள்ளி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து 7 days தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஒருவேளை சில பேருக்கு நிறைய பேர் வந்து இந்த 48 days வந்து தேங்காய் பால் மட்டும் குடிச்சு இருக்க முடியாது. காலை நேரத்துல ஏதாவது பசிக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம், நட்ஸ் எடுத்துக்கலாம். கூட நட்ஸ், புரோட்டீன் இருக்கக்கூடிய நட்ஸ், ஹை புரோட்டீன்ஸ் ரிச் ஃபுட்ஸ் நட்ஸ் தான் சொல்லுவோம் நம்ம. ஸோ அந்த நட்ஸ், டேட்ஸ் எல்லாம் போட்டு ஸ்வீட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், தேங்காய் பால் கூட டேட்ஸ், அதுக்கப்புறம் நட்ஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை வேணும்னா லைட்டா போட்டுக்கலாம். ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க எந்த சக்கரையும் போட தேவையில்லை, தேங்காய் பாலை அப்படியே குடிக்கலாம். ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் கண்டிப்பா தேங்காய் பால் குடிக்கலாங்க. ஆனா என்ன பண்ணணும்னா சுகர் சேர்த்தாம குடிக்கலாம். ஓகேங்களா? தேன் கலந்து குடிக்கலாம். தேங்காய் பால்ல நாட்டு சக்கரை சேர்த்து குடிக்கலாம். கண்டிப்பா தேங்காய் பால் எடுக்கும்போது ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏலக்காய் ஃபிளேவர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சுவையா இருக்கும், டேஸ்டியா இருக்கும், பாயாசம் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு குடிச்சு பாத்தீங்கன்னா. ஸோ சுவைச்சு பாருங்க. இந்த மாதிரி டீடாக்ஸ் வந்துட்டு தேங்காய் பால் டெய்லி எடுத்துட்டு வரலாம். ஸோ 48 days வேணுன்றவங்க காலை உணவா இதை எடுத்துக்கலாம். கூட அது மட்டும் எடுக்க முடியல அப்படின்னா தேங்காய் பால் கூட நீங்க என்ன பண்ணலாம்னா நட்ஸ் எல்லாம் ஊற வச்சுக்கலாம். பாதாம், பிஸ்தா 2 ஒரு 4 நாள் கூட போட்டுக்கலாம். 4 நாள். ஒருத்தருக்கு வந்து நல்லா ஹை புரோட்டீன் வேணும், ரொம்ப பசிக்கவே கூடாது, புரோட்டீன் ரிச் ஃபுட் மட்டும் எடுத்துட்டு ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஹை நியூட்ரியன்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு ஃபாஸ்டிங் இருக்கலாம். அதுக்கு தேங்காய் பாலோட என்ன பண்ணலாம், சில பேரால தேங்காய் பால் மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்க முடியும்னா இருக்கலாம். அவங்க என்ன பண்ணலாம், அதர்வைஸ் நம்ம என்ன தேங்காய் உடச்சி கடிச்சு சாப்பிட்றவங்க தேங்காவை காலையில அரை மூடி கடிச்சு சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். பிளஸ் வந்துட்டு அதே கழிவு நீக்கம் பண்ணுங்க. அரை மூடி சாப்பிட்டீங்கன்னா டிசென்ட்ரி ஆயிடும். ஃபர்ஸ்ட் 3 days உங்களுக்கு டிசென்ட்ரி ஆகும்.
அப்புறம் அதே கழிவெல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு அடுத்த நாள் உங்களுக்கு உணவா மாறிடும். ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன், இருந்தாலும் இந்த டீடாக்ஸ்ல இந்த தேங்காய் பாலும் நமக்கு வந்து ஒரு உதவுது. ஜூசஸ் வந்து இதுல ஸ்டார்ட் பண்ணலாம். அதர்வைஸ் போமகிரானட் ஜூஸ் எடுத்துக்கலாம், அதுவும் நல்லா டீடாக்ஸ் பண்ணும் பாடியை. ஸோ நைட்ல வந்து மாதுளை பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டைகள் எல்லாம் சாப்பிட்டு அந்த தோலை நல்லா கழுவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், தண்ணியில ஊற வச்சுட்டு காலையில எழுந்திரிச்சோடனே அந்த தோலோட தண்ணி குடிக்கும் போது கூட பாடி வந்து ரொம்ப சூப்பரா டீடாக்ஸ் ஆகும். ஸோ நம்மளோட ரத்தம் வந்து ரொம்ப சுத்தி ஆகும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணி பாருங்க. ரத்த சுத்தி ஆச்சுனாலே நமக்கு உடம்பு நல்லா இருக்கும். பிளட் பியூரிஃபை இல்லாம ஸோ நம்ம சாப்பிட்டு பிளட் கெட்டு போயிடுச்சுன்னா தான் எல்லா டிசீஸும் வருது இல்லைங்களா? அப்போ பிளட் வந்து பியூரிஃபையா இருக்கணும் அப்படின்னா நீங்க இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ தேங்காய் பால்லாம் எடுக்கும் போது பிளட் சூப்பரா இருக்கும். 100% பியூர் பிளட்டா உங்களுக்கு வந்து இருக்கும்னா தேங்காய் பால் காலையில தேங்காவோ சாப்பிடும் என்ன தின்னும் போதோ, அதர்வைஸ் நாம வந்து என்ன பண்ண ஜூஸா எடுக்கும் போதோ உங்களுக்கு வந்து ரத்தம் வந்து சூப்பரா இருக்குங்க. ஸோ பாடி டீடாக்ஸே பண்ண தேவையில்லை. நீங்க தனியா வந்து இதுக்குன்னு ஃபாஸ்டிங்கே இருக்க தேவையில்லை. டெய்லி தேங்காய் சாப்பிட்டீங்கனாலே போதும், அதே கிளீன் பண்ணிடும். சரிங்களா? ஸோ என்ன பண்ணணும்னா அப்போ என்ன மில்க் மட்டும் ஃபாஸ்டிங் டைம்ல மில்க் அவாய்ட் பண்ணிடலாம். மற்ற நாள் நீங்க எப்போ எடுத்துக்கோங்க தேவைன்னா. அந்த டைம்ல சில இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்ல எல்லாம் வந்து சில பேருக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் கழிவு நீக்க பயிற்சியில அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம், பிளாக் காஃபி குடிக்கலாம், பிளாக் டீ குடிக்கலாம், வித்தவுட் மில்க் ஆர் சுகர். ஓகேங்களா? வித்தவுட் மில்க். ஸோ சுகரும் வேண்டாம் மில்க்கும் வேண்டாம், வெறும் பிளாக் காஃபியும் ஒரு பிளாக் டீயோ போட்டு லெமன் டீ இந்த மாதிரி குடிக்கலாம் நீங்க. ஸோ இந்த மாதிரி குடிக்கும் போது உங்களுக்கு வெயிட் லாஸ் யாரெல்லாம் இருக்குன்னு 7 daysல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒரு 2 or 3 kgs வந்து குறைஞ்சிடுங்க. இந்த மாதிரி மார்னிங்ல வந்து லெமன் வாட்டர் எடுத்துட்டு வந்தீங்கன்னா லெமன் டீயோ அது வந்து கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், தேன் கொஞ்சம் கலந்துக்கலாம். அந்த லெமன் ஹாட்டா குடிக்கணும், லெமன் டீ போட்டு குடிக்கலாம். சில பேருக்கு வந்து ஹீட் பாடி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா குளிர்ச்சியா சாப்பிடணும்னா நம்ம நார்மல் வாட்டர்ல 2-3 டிராப்ஸ் வந்துட்டு லெமன் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், தேன் கலந்து ஜூஸ் மாதிரி குடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அப்படின்லாம் லெமனை வந்துட்டு தோலோட கட் பண்ணி 2 மிக்சியில போட்டு 2 புதினா போட்டு என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் வந்துட்டு இந்த இப்பெல்லாம் நிறைய இது காட்டுறாங்க இல்லையா, இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்லாம் லெமன் வாட்டர் குடிச்சு எல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க, பிளஸ் நடுவில் லெமன் வாட்டர் குடிச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பகலெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி குடிச்சு கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு வகையான ஃபாஸ்டிங். தேங்காய் பால் சொல்ல வந்தேன் இல்லைங்களா, அது கூட என்ன பண்ணலாம்னா ஸ்மூத்தி பண்ணலாம், மில்க் ஸ்மூத்தி. மார்னிங்ல நீங்க இப்ப கூட சாப்பிட்டு வரலாம், அதுவே டீடாக்ஸ் ஆகும். சரிங்களா? தேங்காய் பால் தனியா எடுத்து வச்சுக்கணும். அது எப்படி போடணும்னு சொல்லல உங்களுக்கு. நட்ஸ் எல்லாமே பாதாம் பிஸ்தா 4, பாதாம் 4, அப்புறம் அந்த வால்நட்டு ஒரு 4. ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து நான் அளவு சொல்றேன், நீங்க அதை போட்டுக்கோங்க 2 பேரிச்சம்பழம் ஸ்வீட்டுக்கு. ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஊற வச்சுட்டு கருப்பு திராட்சை இருந்துச்சுன்னா ட்ரை கிரேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கருப்பு திராட்சை சின்ன சின்னதா ட்ரையா இருக்கும். ஸோ அந்த கிரேப்ஸையும் ஒரு 4-5 போட்டு ஊற வச்சு என்ன பண்ணலாம், நீங்க வந்து என்னென்ன கிடைக்குதோ நட்ஸ்ல எல்லாம் போட்டு நீங்க என்ன பண்ணலாம், அது கூட நைஸா அரைச்சிட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், ஸ்மூதி மில்க் ஸ்மூதி சொல்லுவோம் இல்லையா, அதை பண்ணி சாப்பிடலாம். ஸோ மில்க் ஷேக் சாரிங்க மில்க் ஷேக் பண்ணி சாப்பிடலாம். ஸ்மூதி, அதுதான் ஸ்மூதின்னு நம்ம கடையில எல்லாம் விற்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்குள்ள என்னன்னா மாட்டுப்பால் கலந்துருப்பாங்க, சில பேர் பச்சை பாலே கலந்துருவாங்க. பட் அதெல்லாம் ஹெல்த்தியானா எனக்கு தெரியாது. பட் இது வந்து நீங்க நாட்டு சக்கரை ஸ்வீட்டுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு பேரிச்சம்பழம் இருந்துச்சுன்னா பேரிச்சம்பழம் சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த ஸ்வீட்லாம் எடுத்துக்கலாம். டயபெட்டிஸ் பேஷன்ஸ் எல்லாம் இதெல்லாம் வெறும் நட்ஸ் மில்க் அந்த கோகோனட் மில்க் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் லைட்டா தேவைப்பட்டா, இல்லைன்னா அப்படியே குடிக்க முடியும். ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஆரோக்கியமா இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு மில்க் ஷேக் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். அது கூட தேவைப்பட்டா பனானா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹெவியா காலையில வேணும் அப்படின்னா நீங்க ஒரு நல்லா பழுத்த பனானாவை ஆட் பண்ணி ஒரு ஸ்மூதி பண்ணிக்கிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும். இந்த நட்ஸ் பனானா அப்புறம் கோகோனட் மில்க் இதெல்லாம் ஆட் பண்ணி கூட என்ன சேர்க்கணும், ஏலக்காய் கண்டிப்பா சேர்த்துக்கணுங்க. ஏலக்காய் சேர்த்துக்கிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஸ்மூதி மாதிரி பண்ணி அதை வடிகட்டி குடிக்கலாம், சூப்பரா இருக்கும். ஸோ இது ஒரு மெத்தட். ஜூஸஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் மாதுளம் பழம் இருக்கு இல்லையா, நான் ஆல்ரெடி சொன்னேன், தோல் வந்து எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டு காலையில குடிச்சிட்டு வரலாம் ஒரு 7 நாளைக்கு. இதுவே வந்து என்ன ஆகும்னா பாடி வந்து டீடாக்ஸ் ஆகும். அப்புறம் இல்லைன்னா சில பேருக்கு கிரேப்ஸ் பிடிக்கும். சரிங்களா? ஸோ கிரேப்ஸ் மட்டும் குடிச்சு கூட நம்ம பாடி டீடாக்ஸ் ஆகுங்க. ஸோ காலையில என்ன பண்ணலாம்னா கிரேப்ஸ் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு காலை உணவு மட்டும் தான் ஃபாஸ்டிங் சொல்றேன். அந்த ஃபாஸ்டிங்லயே
என்னால ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருக்க முடியாதுன்றவங்க இந்த மாதிரி வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கலாம். வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்க முடியாதவங்க ஜூஸ் ஃபாஸ்டிங்க்கு நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேங்க. மார்னிங்ல இந்த மாதிரி ஜூசஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அதர்வைஸ் நீங்க 2 hours ஒன்ஸ் ஜூஸ் வந்து குடிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து 8 o'clock குடிச்சிங்கன்னா 9 to 11 குடிக்காம 11 o'clock மேல ஒரு ஜூஸ் குடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி தேவைப்படும் போதுதான் ஒரே ஃப்ரூட் மோனோ ஃப்ரூட் ஜூஸ் எடுக்கலாம், இல்லை மிக்சடு ஃப்ரூட்ஸ் ஜூஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான ஜூஸ் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு தோணுதோ, உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை மாதிரி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 day ட்ரை பண்ணுங்க. அது பிடிச்சிருந்தா பாருங்க, அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. மோனோ ஃப்ரூட் கிரேப்ஸ் மட்டும் குடிச்சிருக்கேன்னா அதை எடுத்துக்கோங்க. அதர்வைஸ் நீங்க மாதுளம்பழம் மட்டும் நான் குடிச்சு அந்த ஃபாஸ்டிங் இருக்கேன்னா அந்த ஃபாஸ்டிங் இருக்கலாம். தண்ணி மட்டும் உங்களால ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டிங் வந்து எப்பயுமே வாட்டர் ஃபாஸ்டிங் தாங்க ஸோ ப்ரிஃபரன்ஸ். ஸோ அது இருக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா 1 day ஃபாலோ பண்ணுங்க. 1 day ஃபாஸ்டிங் இருந்து பாருங்க. வாட்டர் ஃபாஸ்டிங் 1 day உங்களால இருக்க முடியுதா பாருங்க. ஜூஸ் ஃபாஸ்டிங் அடுத்து வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் குடிச்சிட்டு என்னால முடியலன்னா ஜூஸ் ஃபாஸ்டிங் பாங்க. ஜூஸ் ஃபாஸ்டிங்கும் 1 day உங்களால இருக்க முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க 7 days வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 14 days 21 days. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நீங்களே 48 days அதுக்கு மாதிரி பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரிலாம் ஃபாஸ்டிங் வந்து நார்மலா ஹெல்த்தியா இருக்கவங்க வீக்லி 1 day ஃபாஸ்டிங் இருக்கலாம், மந்த்லி 1 day or 2 days ஃபாஸ்டிங் இருக்கலாம். சரிங்களா? 15 days ஒன்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஜூஸ் ஃபாஸ்டிங்ல நீங்க இருக்கணுங்க. சாப்பாடெல்லாம் சாலிட் எல்லாம் ஃபாஸ்டிங் டேஸ்ல சாலிட் ஃபுட் அவாய்ட். சரிங்களா? அதே மாதிரி மில்கால செய்யப்பட்ட காஃபி டீ இதெல்லாம் குடிக்க கூடாது. ஸோ அந்த ஃபாஸ்டிங் டைம்லயாச்சும் நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு அப்பதான் நம்மளுடைய அந்த சாலிட் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்ன பிரேக் டவுன் ஆகி நம்மளுடைய அந்த செல்ஸ் எல்லாம் இல்லைங்களா, அந்த பேக் செல்ஸ் இறந்து போன செல்கள் எல்லாமே என்ன ஆகும்னா ரெஜுனேட் ஆகும். ஸோ இறந்து போன செல்கள் எல்லாம் வெளியே தள்ளி விடணும்னா இந்த மாதிரி வாட்டர் ஃபாஸ்டிங்கோ ஜூஸ் ஃபாஸ்டிங்கோ இருக்கும்போது தான் இந்த மாதிரி நடக்கும். அப்போ புதுசா பாடி வந்து செல்ஸ் வந்து ரெஜுனேட் பண்ணணும்னா இந்த மாதிரி என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி ஃபாஸ்டிங்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த கழிவு நீக்கத்திலேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்டிங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜூஸ் ஃபாஸ்டிங்கும் இருக்க முடியாதுங்க, என்னால வாட்டர் ஃபாஸ்டிங்கும் இருக்க முடியாதுங்க அப்படின்னா 1 day என்ன பண்ணலாம், ஃபுல்லா வந்துட்டு காலையில நான் சொன்ன மாதிரி நல்லா ஹெல்த்தியா சாப்பிடணும்னா இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் ஃபுட் எல்லாம் எடுத்துக்கலாம். மில்க் ஸ்மூதி சொன்ன மாதிரி, மில்க் ஷேக்கர், ஸோ பனானா, கோகனட்ஸ், பேரிச்சம்பழம் இந்த மாதிரி ஒன்று சாப்பிட்டு மதியம் வந்து என்ன பண்ணலாம்னா முளைக்கட்டிய தானியங்கள்லாம் சாப்பிடலாம், சாலட்ஸ் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் என்னால வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிட்டு இருக்க முடியாது அப்படின்றவங்க நெக்ஸ்ட் உணவுக்கு என்ன போலாம் அப்படின்னா அவல் உணவுகள் எடுத்துக்கலாம். அவல் உணவுகள் ஒருவேளை சில பேருக்கு வந்து சாலிடா ஸ்பைஸ் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவலுக்கு போகலாம். அவல்ல வந்து லெமன் அவல் செஞ்சு சாப்பிடலாம், புதினா அவல் சாப்பிடலாம், புளி அவல் வந்து சாப்பிடலாம். ஸோ அவல்லே நிறைய டிஷ்ஷஸ் இருக்கு. வெஜிடபிள் அவல் சாப்பிடலாம். எல்லாம் செஞ்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு ஒரு வேளை மட்டும் அவல் உணவுகள் எடுத்துக்கலாம். அப்புறமா என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இருந்துட்டு வரலாம். அப்புறமா என்ன பண்ணலாம்னா இதெல்லாம் இருக்க முடியல, என்னால வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்க முடியல, ஜூஸ் ஃபாஸ்டிங்கும் இருக்க முடியல, ஸோ அவல் ஃபாஸ்டிங்கும் என்னால இருக்க முடியலன்றது ஒரு வேளை உணவு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு வேளை உணவுல கண்டிப்பா காய்கறி அதிகமா இருக்கணும், வெஜிடபிள்ஸ் அதிகமா இருக்கணும், அதுவும் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸான்னு பார்த்து சமைச்சு சாப்பிடணும். நீர் காய்கள் வந்து அதிகமா எடுத்துக்கணும். ஓகேங்களா? காலையில இந்த மாதிரி தேங்காய் பழம் எல்லாம் சாப்பிட்டுட்டு மதியம் வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஒரு 12 o'clock மேல 12 to 2 நீங்க என்ன பண்ணலாம், நிறைய காய்கறிகள் ஃபர்ஸ்ட் வந்து கீரைகள் சாப்பிடலாம், பருப்பு சேர்த்து கீரை கூட்டு சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி இது சாதம் வச்சு நமக்கு சாதம் கம்மியா எடுத்துக்கிட்டு இவ்வளவு அளவு மட்டும் எடுத்துக்கிட்டு அது கூட என்ன பண்ணணும், டபுள் மடங்கு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும், நல்ல கீரைகள் சாப்பிடலாம். கீரையெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு பசி எடுக்காது. ஸோ அந்த அளவுக்கு ஹெவி ஃபுட், ஹை ப்ரோட்டீன் அண்ட் பருப்பும் கீரையும் சேர்த்தும் போது தான் உங்களுக்கு வந்து டைஜஷன் நல்லா ஆகுங்க. வெறும் கீரை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா அயன் மட்டும் சாப்பிட்டீங்கன்னா சேர்த்துக்காங்க. ஸோ அயன் கூட என்ன சேர்த்துருக்கோம், நீங்க ப்ரோட்டீன் சேர்த்துருக்கணும். அப்பதான் ரெண்டுமே அயன் ப்ரோட்டீனும் சேர்ந்தாதான் டைஜஷன் வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், கீரையெல்லாம் முன்னோர்கள் வந்து பருப்போட சேர்த்து சமைக்க ஆரம்பிச்சாங்க, கீரை கூட்டா செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணா நீர்காய்களையும் நம்ம பாசி பருப்பு போட்டு கூட்டு பண்ணிக்கலாம். ஸோ துவரம் பருப்பு கேஸ்ட்ரிக்கா இருக்குன்னு நினைக்கிறவங்க பாசி பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து லைட் வெயிட் தான், பிளஸ் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து உணவு செரிமானம் ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு அந்த பருப்பு. ஸோ நீங்க பாசி பருப்பு போட்டு என்ன பண்ணிக்கலாம், நீர்காய்கள் எல்லாம் கூட்டு செஞ்சு சாப்பிடலாம். நீர்காய்கள்லாம் சொரக்காய், பீர்க்கங்காய்,
அப்புறமா என்னென்ன காய் இருக்கு, சுரக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், ஸோ இந்த மாதிரி ரேடிஷ் ஃபிங்கர், முள்ளங்கி, ஸோ இந்த மாதிரியான நீர்க்காய்கள்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க, நூக்கல், ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், நிறைய ஃப்ரூட்ஸ் சாலட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம். எல்லா ஃப்ரூட்ஸும் கலந்து ஒரு மாதுளப்பழம், ஆப்பிள், கிரேப்ஸ், அப்புறம் பனானா, ஸோ எல்லாத்தையும் கலந்து இந்த பஞ்சாமிர்தம் மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ ஃப்ரூட் சாலடா கூட செஞ்சு அது கூட கொஞ்சம் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்கனாலே ஹெவியா இருக்கும். ஸோ இது எல்லாமே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் காய்கறி வைத்தியம், அதுக்கப்புறம் பழங்கள் வைத்தியம் அப்படின்லாம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவே கழிவு நீக்க பயிற்சி தாங்க. காய்கறிகளை மட்டும் சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணலாம், கழிவு நீக்க பயிற்சியில ஈடுபடலாம். அதே மாதிரி பழங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு கழிவு நீக்க பயிற்சியில நம்ம ஈடுபடலாம். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் வந்து இருந்துட்டே இருக்கு. உங்களுக்கு நான் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங், நிறைய டைப்ஸ் ஆஃப் டீடாக்ஸ் எல்லாம் சொல்லிட்டே இருக்கேன். ஸோ நீங்க உங்களுக்கு வந்து நோட்ஸ் எடுத்து வச்சு உங்களுக்கு ஃபாலோ பண்ணி பாருங்க. எது புரியுதோ அதை வந்து, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்க பண்ணுங்க. ஸோ நான் சொல்றேனேன்ட்டு எதுவும் பண்ணாதீங்க. பிகாஸ் நானுமே அப்படிதான் நிறைய டீடாக்ஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்கேன், நிறைய வந்து டீடாக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் என் பாடிக்கு எனக்கு எது சூட்டபிளா இருக்கோ நான் அதை தான் சாப்பிடுவேன். என்னோட டீடாக்ஸ் பாடியெல்லாம் டீடாக்ஸ் முறையெல்லாம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஸோ நான் எல்லாரும் சொல்றது எடுத்துப்பேன், பிளஸ் அதுல எனக்கு எது சூட்டபிளோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இந்த டீடாக்ஸ்ல உங்களுக்கு எது சூட்டபிளோ அதை ஃபாலோ பண்ணுவேன். ஸோ மதிய நேரத்துல மட்டும் ஒருவேளை சாப்பாடு எடுத்து ஃபாஸ்டிங் இருக்கலாம். நைட் உணவு அறவே தவிர்க்கணும். அதர்வைஸ் நீங்க 6 மணிக்குள்ள ஃபாஸ்டிங் இருக்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம்னா, இப்போ ஈவினிங் வந்துட்டு 12 hours ஃபாஸ்டிங், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கலாம்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம், காலையில சாப்பிட்டுக்கோங்க, நைட்டும் ஏதாவது நல்ல நியூட்ரியன்ஸ் ஃபுட்ஸா சாப்பிட்டுட்டீங்கன்னா நைட்டு உங்களுக்கு வந்து உணவு தேவைப்படாது. 6 மணிக்கு மேல ஃபாஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஈவினிங் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பாருங்க 6 to 7, 7 to 8, 8 to 9, 9 to 10. ஸோ இதே 4 hours ஆயிடுதா? அப்புறம் 11 to 12, 12 to 1. ஸோ அடுத்த நாள் 6 மணி வரையும் வச்சுக்கோங்க, 10 மணி நேரம் ஆயிடுது. ஸோ 10 hours ஃபாஸ்டிங் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுது. அப்புறம் என்ன பண்ணலாம், 8 மணிக்கு நீங்க சாப்பிட்றீங்கன்னா 12 hours ஃபாஸ்டிங் ஆயிடுது. ஸோ 8 மணி வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், அடுத்த நாள் 8 மணி 12 hours ஃபாஸ்டிங், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸ்டார்டிங் ஃப்ரம் 12 hours. ஸோ இந்த மாதிரி 6 மணி டு அடுத்த நாள் காலையில 8 மணி வரைக்கும் ஃபாஸ்டிங் இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கோங்க. ஒருவேளை ஃபுல் டே, ஒருவேளை ஒருத்தரால வந்துட்டு 24 hours ஃபாஸ்டிங் இருக்க முடியல அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் என்று சொல்லக்கூடிய 12 hours ஃபாஸ்டிங்ஸை வந்து நீங்க எடுத்துக்கலாம். 12 hours ஃபாஸ்டிங்னா மார்னிங், ஈவினிங் சாப்பிடாதீங்க. ஈவினிங்ல தான் கழிவு அதிகமா சேரும். ஸோ ஈவினிங்ல செரிமானம் ஏற்படாத 6 மணிக்கு மேல சூரியன் இல்லாத பேசிருக்க நமக்கு உடம்புல வந்துட்டு என்ன ஆகாது, டைஜஷன் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அப்ப என்ன பண்ணோம், சூடு இல்லை அப்படின்னா நம்மளால செரிமானத்துக்கு சூரியன் தான் நமக்கு சூட கொடுக்கக்கூடிய, உடம்புக்கு வந்து உஷ்ணத்தை கொடுத்து அந்த செரிமானத்தை தூண்டுறவங்க. அப்ப சூரியன் இல்லாத நேரத்துல என்ன பண்ணக்கூடாது, நம்ம சாப்பிடக்கூடாது. அப்ப இரவு நம்ம என்ன பண்ணலாம், இரவு ஃபுல்லா ஃபாஸ்டிங் எடுத்துட்டு, நான் அப்படிதாங்க இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கேன். ஸோ 6 மணிக்கு சாப்பிட்டுருவேன், இல்லை 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் 8 மணி 10 மணிக்கு 9 மணிக்கு 9 மணிக்குள்ள சாப்பிடுறோம். ஸோ இதுதான் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். ஸோ இந்த மாதிரி இருந்தீங்கனாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னா கழிவு வந்து ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டார்டிங் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க, இரவு உணவு தவிர்க்கிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாட்டை வந்து குறைக்கிறது, இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்காதீங்க. ஸோ அதனால்தான் நமக்கு இந்த இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேர் ஃபேட்டு, அதுக்கப்புறம் தொப்பை, ஸோ இந்த மாதிரி எல்லாம் வருது. இதெல்லாம் என்னன்னா கழிவு தான் காரணங்க. கண்டிப்பா தொப்பை இருக்கிறவங்களுக்கு கழிவு அதிகமா இருக்கும், வேர்வை ஸ்மெல் வரும், நிறைய வேர்வையா வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா கழிவு தான் காரணம். சரிங்களா? இப்ப இதெல்லாம் வராம இருக்கிறவங்க, ஒருவேளை விவசாயியா இருக்கங்க, நல்லா உழைக்கிறீங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம், நல்லா சாப்பிடலாம். அவங்க என்னைக்காவது ஒரு நாள் வேலை இல்லை அப்படின்னா அந்த நேரத்துல அவங்க ஃபாஸ்டிங் இருந்துப்பாங்க. அதர்வைஸ் அவங்கெல்லாம் 6 மணிக்கே சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஃபாஸ்டிங்கே தேவையில்லை. சரிங்களா? இப்ப நாம என்ன பண்றோம், வேலைக்கு நம்மளால ஃபாஸ்டிங் இருக்க முடியதில்லை, அவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இரவு வந்து தூக்கம் கெடுது இல்லைங்களா? ஸோ அதுவும் என்ன ஆகும்னா, இரவு தூக்கத்துலதான் நம்மளுடைய பாடி ஹீல் ஆகும். கழிவு வந்து கிளீன் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம், உடம்பெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஆர்கன்ஸா வந்து புதுப்பிச்சுட்டு இருக்கோம். கழிவு தள்ளுறதுக்கு காலையில எழுந்திரிச்ச உடனே அந்த கழிவை எப்படி தள்ளுறதுன்னு எல்லா ப்ராசஸும் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு என்னது, தூக்கத்துல தான் எல்லாமே நடக்கும். அப்போ நாம என்ன பண்றது இல்ல, நிறைய பேர் வேலைன்ற இதுல நைட் ஷிஃப்ட் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க.
சில பேருக்கு ஒத்துக்குதுன்னா நீங்க பண்ணிக்கோங்க. பட் ஒன்ஸ் பாடி வந்து நைட்டு தூக்கம் இல்லாம கெட்டு போச்சு அப்படின்னா, நைட்டு தூக்கம் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹீல் வந்து ஆகும், பாடி ஹீல் ஆகும், டீடாக்ஸ் ஆகும், எல்லாமே பண்ணும். ஸோ உடம்புக்கு தேவையான இது எல்லாமே நமக்கு நைட்ல தான் நடக்கும், முக்கியமானதெல்லாம். ஸோ அந்த ப்ராசஸ் ஒழுங்கா நடந்தாதான் நம்ம அடுத்த நாள் வந்து நம்ம வேலைகளை செய்துட்டு பகல்ல எல்லாம் வேலை செஞ்சுட்டு இரவுல தூங்குறது தான் நமக்கு வேலை, இல்லைங்களா? ஸோ இரவு தூங்கி இரவு எழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய அறிஞர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, இருட்டில் தூங்கி இருட்டில் தான் எழணும். இருட்டில் தூங்கினா என்னது, 6 மணி ஆச்சுனாவே இருட்டாயிடும். ஸோ 6 மணினாவே நம்ம தூங்கறதுக்கு தயாராயிடும். இருட்டில் எழணும் அப்படின்னா 3 மணிக்கு விடிய கால பிரம்ம முகூர்த்தத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், சரிங்களா? 3 மணிக்கு எழுந்து அப்பதான் நமக்கு என்ன ஆகும்னா அந்த பிராண சக்தி எல்லாம் கிடைக்கும் நமக்கு. 3 மணிக்கு எழும்போது நம்மளோட லங்ஸஸ் வந்து கிளீன் ஆகும். ஸோ லங்ஸ்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு, நிறைய சளி இருக்கு, இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்கு, டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா லங்ஸ் டீடாக்ஸுக்கு அட்லீஸ்ட் 4 மணிக்கு எழுந்திரிக்கலாம். ஸோ இன்னைக்கு காலகட்டத்துல 3 மணிக்கு எழுந்திரிக்க முடியாது. ஒரு 10 மணிக்கு படித்து நீங்க என்ன பண்ணலாம், ஒரு 4 மணிக்கு எழுந்திரிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 6 ஹவர்ஸ் ஒரு நல்ல ஒரு 6 ஹவர்ஸ் நல்லா ஸ்லீப் பண்ணுங்க. அட்லீஸ்ட் முன்னெல்லாம் 8 ஹவர்ஸ் சொல்லுவாங்க. இப்ப வந்து நாம என்ன பண்ணோம், 6 ஹவர்ஸ் ஸ்லீப் பண்றதே பெரிய விஷயம் தான். ஸோ பகலெல்லாம் தூங்காம பகலெல்லாம் நல்லா வேலை செஞ்சுட்டு, அப்ப நீங்க பகல் எவ்வளவு வேணாலும் செய்யுங்க, வேலை செய்யுங்க, வேண்டாம்னு சொல்றது. ஆனா நைட்ல தான் நம்மளுடைய பாடி வந்து என்ன ஆகும், சிஸ்டம் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகணும் அப்படின்னா தூங்கணும். அப்பதான் நமக்கு என்ன ஆகும், அடுத்த நாள் நம்ம அடுத்தடுத்து வேலைகளை வந்து பண்ண முடியும். ஹீல் ஆச்சுன்னா தான் அடுத்த நாள் நமக்கு நல்லா இருக்கும், உடல் ஆரோக்கியமா இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணணும், நல்லா தூங்கணும். ஸோ நிறைய அறிஞர்கள் சொல்றாங்க தூக்கத்துலதான் இந்த மாதிரி டீடாக்ஸ் ப்ராசஸ் எல்லாம் நல்லா நடக்கும்னு சொல்றாங்க, சரிங்களா? பாடி ஹீல் ஆகும்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணோம், நம்ம பாரம்பரியமா நம்ம அப்படி பண்ணிட்டு வந்ததுனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் நல்லா தூங்கி தூங்கி இரவில் தூங்கி அவங்களாம் இரவுல எழுந்திரிச்சு போவாங்க வேலைக்கு. 4 மணிக்கு எழுந்திரிச்சு வேலைக்கு போவாங்க, 3 மணிக்கு எழுந்திரிச்சு போய் காட்டுல விவசாயம் பண்ணாங்க, காட்டுல எல்லாம் தண்ணி பாய்ச்சுவாங்க அப்பப்ப எழுந்திரிச்சு. ஸோ இதெல்லாம் எப்படி முடிஞ்சது, அவங்க என்ன பண்ணுவாங்க, 6 மணிக்கு தன்னுடைய உணவை முடிச்சுட்டு 7 மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க, ஓகேங்களா? ஸோ அப்ப இரவில் தூங்கி இரவில் எழுவது நம்மளுடைய பழக்கம், அதுதான் பயோ கிளாக், நம்மளுடைய பாடியோடைய பயோ கிளாக். நீங்க அந்த சிஸ்டத்தை மாத்தி என்ன பண்ணிட்டீங்க, பாடி டீடாக்ஸே பண்ண விடாம பண்ணிட்டீங்க. ஸோ நேச்சுரலாவே நாம வந்து அதாவது பாரம்பரியமாவே இந்தியன்ஸ் எல்லாமே கரெக்டா தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நாம என்ன பண்ணிட்டோம், எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் மோகம். ஸோ வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லாத்தையும் மறந்துட்டோம். ஃபாஸ்ட் ஃபுட்ன்றதே வெஸ்டர்ன் கல்ச்சர் தான். சைனா ஸோ அந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல எல்லாம் என்ன பண்றாங்க, நிறைய ஒர்க் இருக்கிறதுனால அந்த மாதிரி எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு அது சூட்டபிளா இருந்தது. நம்ம இந்தியன் ஃபுட்டுக்கு இதெல்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாதிரி எல்லாம் என்ன கிடையாது, சூட்டபிள் கிடையாது. ஸோ நமக்கு என்ன பாரம்பரிய உணவோ அதுதான் நம்ம சாப்பிடணும். இந்தியனுக்கு கல்ச்சருக்கும் இந்தியனோடைய கிளைமேட் அண்ட் வெதர் அண்ட் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய உணவுகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா நமக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. சாமை, வரகு, கம்பு, திணை இதெல்லாம் சாப்பிடும் போது நமக்கு என்ன கிடைக்கல, ஆரோக்கியம் இருந்துச்சு, நமக்கு எந்த நோயும் வரல, சரிங்களா? வந்தாலும் அதை அப்பப்ப சரி பண்ணிக்கிட்டு போறதுக்கு இது வந்து நமக்கு இருந்துச்சு. ஆனா இன்றைய காலகட்டத்துல எது வந்தாலும் பெருசு பெருசா வருது. ஏன் காரணம் அப்படின்னா கேன்சர். ஸோ இந்த மாதிரி எல்லாம் எங்க பார்த்தாலும் பேஷண்ட்ஸ் பாக்குறோம், நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்துட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா காரணம் வந்துட்டு இந்த மாதிரி உணவு முறை சரியில்லாததாங்க. பேட்டர்ன் மாத்திட்டோம், உணவு பேட்டர்ன் மாத்திட்டோம், பாடி பயோ கிளாக் மாத்திட்டோம், வாழ்வியல் வந்து ஃபுல்லாவே மாத்திட்டோம். ஸோ அப்ப என்ன பண்ணலாம், நம்மளுடைய இந்த சேனல்ல நம்மளுடைய ஐயா சிவசிவா அன்பே சிவம் சேனல்ல வந்து இந்த மாதிரி நிறைய அறிஞர்கள் என்ன பண்றாங்கன்னா வாழ்வியல் சம்பந்தமா, இயற்கை வாழ்வியல் சம்பந்தமா பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதையெல்லாம் கேட்டு நம்மளுடைய வாழ்வியலை திரும்ப கொண்டு வரணும். நம்மளுடைய பாரம்பரியத்தை, நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம என்ன பண்ணணும், திருப்பி நம்ம கொண்டு வரணும். நாம எங்க தொலைச்சோமோ நாம தானே தொலைச்சோம். ஸோ நாமளே என்ன பண்ணணும், கொண்டு வரணும். அதையெல்லாம் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மள வந்து ரெஜுனேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க டீடாக்ஸ்க்கான ப்ராசஸ். இதெல்லாம் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான உணவு முறைகள்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, சோறே எடுக்காம வெள்ளை அரிசியே எடுக்காம என்ன பண்ணலாம்னா, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம், ஃபாஸ்டிங் இருக்கலாம், 1 டே ஃபாஸ்டிங் இருக்கலாம். வித் வந்து என்ன பண்ணலாம், நீங்க வந்து கன்சல்டேஷனோட இருக்கலாம், சரிங்களா? அந்த ஃபாஸ்டிங் எப்படி இருக்கணும்னா வாட்டர் ஃபாஸ்டிங். முடிஞ்சவங்க வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்க முடியுதுன்னா இருங்க. ஒருவேளை குளுக்கோஸ் லெவல் கம்மி ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணலாம், அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா உணவு எடுத்துக்கலாம், வேற வழி இல்ல. டீடாக்ஸ் பண்றதுக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒயிட் ரைஸ் எடுத்துக்காம சாமை அரிசி பொங்கல் மாதிரி பண்ணி
அது கூட நம்ம நீர்க்காய்களை வச்சு நிறைய சாப்பிடலாம். நீர்க்காய்கள் நீங்க சேர்த்த டயபெட்டிஸ் குறையுங்க. ஸோ நிறைய யூரின் இன்ஃபெக்ஷனு, இன்ஃப்ளமேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னா நீர்க்காய்களை உடல்ல அதிகமா சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன்ஸ், யூரினரி ப்ராப்ளம், யூட்ரஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னா நீர்க்காய்களை அதிகமா சேர்த்து வரலாம். சரிங்களா? அவங்க எல்லாம் இந்த மாதிரி துவர்ப்பு சுவைகளும் அதிகமா சேர்த்து. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வரும்போது நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்கா டீடாக்ஸ் ஆகும். சரிங்க, இப்போ டீடாக்ஸ் பத்தி சொல்லிட்டேன். ஃபாஸ்டிங் பத்தி பேசணும்ல. ஸோ ஃபாஸ்டிங்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வந்தேன் இன்னைக்கு, ஃபாஸ்டிங்ல வந்து உங்களுக்கு சில ஃபாஸ்டிங்ஸ் வந்துட்டு நம்ம மெத்தட்ஸ் இருக்கு. அந்த மெத்தட்ஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? வாட்டர் ஃபாஸ்டிங், ஜூஸ் ஃபாஸ்டிங், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இதெல்லாம் சொல்லிட்டு வந்தோம். ஸோ இதெல்லாம் என்னால எதுவுமே இருக்க முடியாதுங்க அப்படின்றவங்க பேஷன்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் நார்மல் ஹெல்த்துக்கு நான் சொன்னதுங்க, பொருந்தும். ஸோ இப்போ நான் இது வரைக்கும் சொன்ன ஃபாஸ்டிங் நான் ஹெல்த்தியா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், கொஞ்சம் எங்கா இருக்கும், எந்த டிசீஸும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி 21 டேஸோ ஒரு 48 டேஸோ ஒரு 7 டேஸ் அவங்களால எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ண முடியுதோ, மந்த்லி ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ், இந்த மாதிரி எல்லாம் அவங்க மந்த்லி ட்வைஸ், வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபாஸ்டிங்ஸ் எல்லாம் அவங்க இருந்துக்கலாம். ஆரோக்கியமா இருக்கவங்க இருந்துக்கலாம். ஒருவேளை நான் வந்து இப்போ எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு, 1 and 2 டைப் 1, 2 இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்னா மந்த்லி 1 ஃபாஸ்டிங் எடுக்கலாம். அவங்களால முடிஞ்சா வாட்டர் ஃபாஸ்டிங் எடுக்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா என்ன பண்ணலாம், வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்டிங் எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபுட்டு அவங்களுக்கு நீர்க்காய்களை நிறைய சமைச்சு சாப்பிடலாம். சரிங்களா? காய்கறிகளை வந்துட்டு நல்ல ஆர்கானிக் முறையில நம்ம வீட்டுல எல்லாத்தையும் விளைய வச்சு சாப்பிட ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வீட்டுல விளை வச்சு அந்த காய்கறிகள் எல்லாம் சமைச்சு நம்ம சாப்பிடும் போது நமக்கு எந்த கெமிக்கலும் இல்லாம சேர்த்துறாம உடம்புக்கு போனாலே போதும். இப்ப நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆர்கானிக் காய்கறிகள்லயே நிறைய கெமிக்கல்ஸ் போடுறதா நம்ம பார்த்தோம். வீடியோஸ் கூட நான் நேற்று ஒரு பார்த்தேன். காய்கறிகள்ல நிறைய வந்து மரபணுக்கள் மாற்றப்பட்டு நிறைய இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணி காய்கறிகளை வந்து ஹைபிரிட் வெரைட்டி கொண்டு வந்து, ஸோ இந்த பிடி பிரிஞ்சால்லாம் வந்துச்சு இல்லையா, பிடி கத்திரிக்காய், ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள் எல்லாம் விற்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து சாப்பிடுங்க. அதனாலதான் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல கேன்சர் வர்றதுக்கெல்லாம் காரணமா இருக்கு. கழிவு நீக்கமே ஆகிறது இல்ல. எல்லாரும் நல்லா தான் சாப்பிடுறாங்க. சில பேர் ஹெல்த்தியா சாப்பிட்டும் கூட அவங்களுக்கு ஏன் வருதுன்னா இந்த மாதிரி காய்கறிகள் மூலமாகவும் பழங்கள் மூலமாகவும், பழங்கள்ல கூட என்ன பண்றாங்களாம் அந்த மரபணு மாற்றப்பட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் பப்பாயா எல்லாம் பாத்தீங்கன்னா விதையே இருக்கிறது இல்ல. விதையே இல்லாத பப்பாயா, சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா மாதுளை பழம் எல்லாம் பெருசு பெருசா ஹைபிரிட் வெரைட்டி. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு மாதுளை எப்படி இருக்கும், பிஞ்சிலேயே சாப்பிட்டீங்கனாலே அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்து, அவ்வளோ ஒரு கழிவு நீக்கம் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இருக்கிற நீங்க மாதுளை எல்லாம் பாத்தீங்கன்னா அதுவே ஹைபிரிட் மாற்றம் செய்யப்பட்டது, மரபணு மாற்றப்பட்டது. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கும்போது நம்மளுடைய இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா கேன்சர், நிறைய வலிக்கு என்ன நோய்களுக்கு வந்து வழிவகுக்குது. சரிங்களா? நிறைய ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், ஹார்ட் பேஷண்ட்ஸ், நிறைய ப்ராப்ளம், யூரினரி ப்ராப்ளம், இன்ஃபெக்ஷன்ஸ், இன்ஃப்ளமேஷன்ஸ், பாடி இன்ஃப்ளமேஷன்ஸ், ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய வருது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம நல்லா தேர்ந்தெடுக்கப்பட்ட வெஜிடபிள்ஸும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஃப்ரூட்ஸும் சாப்பிடாதனால கூட இதெல்லாம் வருதுங்க. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணணும், கழிவு நீக்க பயிற்சி பண்ணாலுமே இது நல்லதா இருக்கான்னு பார்த்து செலக்ட் பண்ணி சாப்பிடணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், சாப்பிடணும். அதையும் நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ ஃபாஸ்டிங்ன்ற பேர்ல எல்லா கெமிக்கலையும் போட்டது வாங்கி சாப்பிடாதீங்க. ஸோ நம்ம வீட்டுல விளையக்கூடியது கொய்யாப்பழம், நல்லா கொய்யாப்பழம் சாப்பிடலாம். அதுவுமே டீடாக்ஸ் பண்ணும். நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா கொய்யாப்பழம் மட்டுமே சாப்பிட்டு இருக்கும்போது நல்லா வந்து மோஷன் போகும், அவங்களுக்கு ஃப்ரீ மோஷன்ஸ் வந்து அவங்களுக்கு போகும். சரிங்களா? அதுவும் என்னன்னா நல்லா பழுத்த கொய்யாக்காவா வாங்கி சாப்பிடுங்க. அந்த கொஞ்சம் இதா இருக்கும் இல்லையா, காய் வாட்டா அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடாம அது சாப்பிட்டா கூட கொஞ்சம் லேட் ஆகும் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ரிலீஃப் ஆகிறதுக்கு. பட் ஒன்ஸ் வந்து கொய்யாப்பழத்தை நல்லா ஒரு பழுத்த பழமா வாங்கி நல்லா ஒரு ஆர்கானிக் நம்ம வீட்லயே அதுக்குதான் ஒரு கொய்யாப்பழம் மரம் நட்டு வைங்க. அப்பெல்லாம் எல்லார் வீட்லயும் என்னாச்சு, கொய்யாப்பழம் மரம் இருந்துச்சு, சீத்தாப்பழம் மரம் இருந்தது, முக்கியமான காய்கறிகள் மாதுளை மரம் இருந்தது. ஸோ இந்த மாதிரியான வீட்லயே வச்சு சாப்பிடக்கூடிய எல்லாம் இருந்துச்சு. இப்ப எல்லாம் நிலமே இல்ல, அதுக்குள்ள என்னது வீடை கட்டி கட்டி உக்காந்துக்கும். ஸோ அந்த மாதிரி பண்றோமே தவிர சின்ன சின்ன தோட்டங்கள் எல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீட்லயே காய்கறிகளை விளைவிச்சு நம்ம வீட்லயே பழங்களை சாப்பிட்டு இருக்கும்போது அதுவே நமக்கு கழிவு சேரவே சேராதுங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு உணவு மருந்தா மாறும். சரிங்களா? அப்ப என்ன ஆகும், நம்ம பாடிக்கு டிசீஸே வராது. ஸோ இந்த மாதிரிலாம் தடுக்கலாம். ஸோ ஃபாஸ்டிங் இருக்கும்போது தான் நிறைய அறிஞர்கள் சொல்றாங்க,
எதுக்காக ஃபாஸ்டிங் இருக்கணும்? சரிங்க, நீங்க எப்ப பாரு ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் சொல்லிட்டு இருக்கீங்க. எதுக்காக ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபாஸ்டிங் இருக்கும்போது நான் சொன்னேன், பாடி செல்ஸ் எல்லாம் ரெஜுனேட் ஆகும். புது செல்ஸ்கள் வந்து நமக்கு பழைய செல்கள்லாம் அழிஞ்சிடும், டெஸ்ட்ராய் ஆயிட்டு நியூ செல்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ரெஜுனேட் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் சுத்தமாகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நம்ம உடல் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆகும். அதுக்கப்புறம் அதுக்குதான் இந்த கோயில்ல எல்லாம் ஃபாஸ்டிங்னு வைப்பாங்க. கோயில்கள்ல ஏன் ஃபாஸ்டிங் இறை உணர்வு வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம பாடி வந்து ஃபாஸ்டிங் இருக்கும்போதுதான் இறைவனை உணர முடியும்னு சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம உணர்றதில்ல. பசி பிணி இருக்கும்போதுதான் நம்ம என்ன பண்றோம்? ஃபாஸ்டிங் இருக்கும்போதுதான் அந்த இறை உணர்வு அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. அது ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு அது சூட்டபிளா இருக்கும். நேச்சுரலா நம்ம பாடி வந்து ஹீல் ஆகும், மென்டலாவும் நம்ம ஹீல் ஆகும், பாடியிலயும். அதாவது சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபாஸ்டிங் தேவைங்க. பசியோட பிணியோட இருக்கிறவங்களுக்கு அது தேவையில்லை. அவங்க வந்து ஆல்ரெடி இந்த ஃபாஸ்டிங்ல தான் இருப்பாங்க. என்னைக்கு உணவு கிடைச்சாலும் அவங்களுக்கு என்ன ஆகும்? நல்லதுதான். சோ நாம் நிறைய பேர் இப்போ காலகட்டத்துல பணம் இருக்கு, எல்லாமே வாங்கி வாங்கி வீட்டுக்கே ஸ்விக்கில ஆர்டர் பண்ணா வருது. என்ன பண்றோம்? ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிடுறது, கழிவு நீக்கமே பண்றது இல்ல. சாப்பிட்டு 3 வேளையும் 3 வேளை இல்ல, ஒரு நாளைக்கு 6 வேளை சாப்பிடுறாங்க. டீ, காஃபி, பஜ்ஜி, போண்டா, சோ என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் வாங்கி வாங்கி முறுக்கு நிப்பட்டு, சோ எல்லாத்தையும் வந்து இன்னைக்கெல்லாம் வந்து 1 hour கூட ஃபாஸ்டிங்கே இருக்கிறது இல்ல. 1 hour வீக்ல நம்ம ஃபாஸ்டிங் இருப்போமா பாருங்க சில பேர் வந்து. சோ அதுவே பண்றது இல்ல. வேலைக்கு போனாலும் அங்க போற இடத்துல சமோசா, பஜ்ஜி, போண்டா, ஈவினிங் ஸ்நாக்ஸ், பிரேக்ஃபாஸ்ட், பிரேக்ல வந்து 11 o'clock போய் ஒரு டீ, போண்டா, பஜ்ஜி எல்லாம் சாப்பிடுறது. இந்த நேரம் 24 hours சாப்பிட்டுட்டே தான் கிடக்குறோம். 6 மணிக்கு மேல ஒரு பானிபூரி, சோ இந்த மாதிரி சாப்பிடுறோம். ஒரு 7 மணி 8 மணிக்கு மேல ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி நல்லா ஹெவி ஃபுட்டு நல்லா ஆர்டர் பண்ணி நைட்ல தான் உட்காந்து ஃபுல் கட்டு கட்டுறோம். இப்படி எல்லாம் சாப்பிட்டா கழிவு நீக்கம் ஆகவே ஆகாதுங்க. உணவு கட்டுப்பாடு வேணும். சரிங்களா? உணவு வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உணவு கட்டுப்பாடு தேவைங்க. விவசாயிகளுக்கு தேவையே இல்லை. ஏன்னா அவங்க உழைக்கிறாங்க, வேர்வை வழியா கழிவு போயிடும். ஸோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நல்லா சாப்பிடுவாங்க, அவங்களுடைய இது நீராகாரம் எடுத்துக்குவாங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் விவசாயிகளுக்கு வந்து எதுவும் ஆகாது. ஆனா இப்பவுமே விவசாயிகளுக்கே ஹார்ட் அட்டாக் வருது. காரணம் என்னன்னா அவங்களுமே வாழ்வியல் சில பேர் வந்து ஃபாலோ பண்றது இல்ல. ஸோ விவசாயம் பண்ணிக்கிட்டு அவங்களுமே என்ன பண்றதுன்னா சில இது வாழ்வியல் ஃபாலோ பண்ணாதனாலதான் அவங்களுக்குமே என்ன ஆகுதுன்னா டிசீஸ் வருது. நிறைய பேர் இப்போ வில்லேஜ்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய ஹார்ட் பேஷண்ட்ஸ், நிறைய டயபெட்டிஸ், நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் பார்க்கணும். அதுக்கெல்லாம் காரணம் அவங்க போட்ட மருந்தே தாங்க. அவங்களும் என்ன பண்றாங்க? காசு வந்து பத்த மாட்டேங்குதுன்றதுக்காக நிறைய மருந்து அடிச்சு என்ன பண்றாங்க? காய்கறியை விளைவிக்கிறாங்க. ஸோ வந்து நேச்சுரலா அவங்களும் பண்றது இல்லை. இப்ப இருக்கிற கேட்டா என்ன சொல்றாங்க? இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நீங்க சொல்ற மாதிரி ஆர்கானிக் எல்லாம் எங்களால விளைவிச்சா எங்களுக்கு போட்ட காசே வராது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது அவங்களும் அதை தான் சாப்பிடுறாங்க, அடுத்தவங்களுக்கும் அதை தான் கொடுக்குறாங்க. அப்ப என்ன ஆகுது? இந்த மாதிரியான கழிவுகள் எல்லாம் நம்ம உடம்புல சேர்ந்து அது கேன்சரா மாற ஆரம்பிக்குது. இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் போய்கிட்டு, அது இல்லாம இப்ப நிறைய பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றதுனால நம்ம பாடி வந்து கண்டிப்பா டீடாக்ஸ் பண்ணியே ஆகணுங்க. ஸோ முக்கியமா வெளியில போறவங்க, இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்க, ஒர்க் பண்றவங்க இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்க எல்லாம் கொஞ்சம் ஹெல்த் வந்து கான்சியஸாவும் இருக்கணும். அப்ப என்ன பண்ணா அவங்க ஹெல்த்தை வந்து அப்பப்ப டீடாக்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஸோ அது கொடுத்து இந்த மாதிரி ஃபாஸ்டிங் எல்லாம் இருங்க. சரிங்க? அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா இந்த ஃபாஸ்டிங் வந்து தேவைங்க. ஸோ யாருக்கு இந்த ஃபாஸ்டிங் தேவைன்னா இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கவங்க ஒரு நாளைக்கு ஃபாஸ்டிங் இருக்கலாம். அதிகமா சாப்பிட்றவங்க எல்லாமே. சரிங்களா? சாப்பிடாதவங்க நார்மலாவே டெய்லியும் வந்துட்டு கண்ட்ரோலா இருக்கவங்க, நான்லாம் டெய்லி இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் தான். ஈவினிங் 6க்குள்ள முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து 8 o'clock 9 o'clock தான் சாப்பிடுவேன். சரிங்களா? ஸோ நைட்ல ஃபுல்லாமே இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் எனக்கு வந்து ஒத்துக்குது. ஸோ டெய்லியுமே டீடாக்ஸ் தான். அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா ஒரு நாளைக்கு நம்ம மோஷன் போனா கூட என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. நாம என்ன பண்றோம்? 3 நாளைக்கு ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்? கழிவை வந்து தேக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறோம், அதை கிளீன் பண்ண. சில பேருக்கெல்லாம் மோஷன்ஸே இப்பெல்லாம் பாடி ஹீட் ஆகி நிறைய ஒர்க் பண்ற ப்ரெஷர்ல ஹீட் ஆகி சில பேருக்கு என்ன ஆகுறது இல்லை, மோஷனே 3 நாள் 4 நாளாகவும் தேக்கி வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. தட் இஸ் வெரி பேட். ஓகேங்களா? எவ்ரிடே நீங்க என்ன பண்ணணும்? உங்க கழிவுகளை கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை மோஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க ஃபாஸ்டிங் கண்டிப்பா இருக்கணும். என்ன மாதிரியான ஃபாஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்கலாம்? மோஷன் வர்றதுக்கு இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, மாதுளம் பழம் தோலை வந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஃப்ரீ மோஷன் போகும், நல்லா டிசென்ட்ரி ஆகும். நல்லா தேங்காவை மென்னு திப்பியோட சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு மோஷன் போகும். தேங்காய் வந்து நீங்க மோஷன் வர்ற வரைக்கும் தேங்காவை சாப்பிடுங்க. ஒரு தேங்காய் கூட உட்காந்து சாப்பிடுங்க.
அதுவே மோஷன் ஃப்ரீ ஆயிடும். சரிங்களா? கடுக்காய் எடுத்துக்கலாம். இரவுல வந்து அவங்க என்ன பண்ணலாம், தண்ணியில ஒரு வெந்நீர்ல வந்து கடுக்காய் கலந்து சாப்பிடலாம். அதர்வைஸ் தேன்ல குழப்பி உருண்டை பண்ணி கடுக்காயை சாப்பிட்டு வரலாம். கடுக்காய் பொடியை சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும் போது அவங்களுக்கு அந்த கழிவு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு, அந்த கழிவுகள் எல்லாமே நிவர்த்தி ஆக வரும். சரிங்களா? இதெல்லாம் இப்போ டீடாக்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, நீங்க அதெல்லாம் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இன்னும் டீடாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிங் ஒரு மெத்தட் சொல்லிட்டேன். ஸோ இன்னும் நிறைய மெத்தட் இருக்கு, இன்னொரு கிளாஸ்ல பேசலாம். ஓகேங்களா? அப்புறம் சரி, நம்ம பாடிக்குள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ உறுப்புகளை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், வருஷம் ஃபுல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறை வந்து சுத்தம் பண்றதே கிடையாது. லங்ஸ் வந்துட்டு என்ன பண்றது கிடையாது, அதையும் இதையும் சாப்பிட்டு லங்ஸ்ல வந்துட்டு எல்லா கழிவுகளும் தேங்கும். கல்லீரல், மண்ணீரல், ஸோ வயிறு, ஸோ எல்லாத்துலயுமே என்ன அது கழிவு தேங்கிடுது. அப்ப என்ன பண்ணணும், 48 days அதுக்கு தாங்க கொடுக்குறாங்க ஃபாஸ்டிங். அந்த 48 days ஃபாஸ்டிங்ன்றது ஒரு கழிவா பண்ணணும். லங்ஸ் வந்து சுத்தம் பண்ணு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து வராம மூக்கு கிளீன் பண்றது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லங்ஸ் கிளீன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு சில லங்ஸ் கிளீனிங்க்குன்னே ஒரு கஷாயங்கள் இருக்கு. ஸோ அதை பண்ணிட்டு வரலாம். வயிறு கிளீனிங்க்குன்னே சில ஜூசஸ் இருக்கு, அதை வச்சு ஜூஸ் வச்சே நம்ம என்ன பண்ணலாம், கிளீன் பண்ணிட்டு வரலாம். ஸோ மண்ணீரல், கல்லீரலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடிய அந்த வகையான ஜூஸ் ஃபாஸ்டிங். ஸோ இந்த மாதிரிலாம் என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ட்ராடினரியா நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம், உணவுகளை ஆர்கனைஸ் பண்ணி அந்த 48 daysல அதுதான் கொண்டு வரும். ஒவ்வொன்றா கிளீன் பண்றது. மண்ணீரல் எப்படி கிளீன் பண்ணலாம், எந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா மண்ணீரல் கிளீன் ஆகும், கல்லீரல் எப்படி சுத்தமாகும், வயிறு எப்படி சுத்தமாகும், லங்ஸ் எப்படி சுத்தமாகும், ஹார்ட் எப்படி கிளீன் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு உறுப்பு நம்ம என்ன பண்ணணும், கிட்னி கிளீனிங் பண்றது. ஸோ அந்த மாதிரி அப்புறம் என்ன பண்ணலாம், யூரின் வந்து இன்ஃப்ளமேஷன் இல்லாம, இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் இல்லாம அதை யூரினரி காத்தை வந்து சுத்தம் படுத்துறது. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. சரிங்களா? ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, பாடியை கூட சாரிங்க. ஸோ இதெல்லாம் ஃபாஸ்டிங்ல நம்ம இது பண்ணிக்கலாம் 48 daysல. ஸோ பாடி கிளீனிங்னு ஒன்று இருக்கு. இது வந்து ஃபுல்லா இன்டர்னல் ஃபாஸ்டிங். ஓகேங்களா? அப்ப நம்ம பாடி கிளீனிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, எக்ஸ்டர்னல் ஃபாஸ்டிங்க்கு என்ன பண்ணணும், டெய்லி 2 days குடிக்கணும் இல்லைங்களா? பாடி டீடாக்ஸ் பண்றதுக்கு, நிறைய கழிவுகள் சேராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், 2 days குளிச்சுட்டு வரலாம். கெமிக்கல்ஸ் எல்லாம் எதுவும் பூசாம நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். உடலுக்கு தேவையானது அந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். குளியல் வந்து எப்படி இருக்கணும், யோகம் பண்ற மாதிரி இருக்கணும். தட் இஸ் ½ an hour கிளீன். நம்ம ஒவ்வொரு உறுப்புகளும் தேய்ச்சி கையால நல்லா தேய்ச்சி குளிக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சோப்பு போட்டு குளிக்க கூடாது. என்ன பண்ணலாம், குளியல் பொடி தயார் பண்ணி கடலை மாவு, அரிசி மாவு, பைத்தம்பருப்பு மாவு, ஸோ இந்த மாதிரியான மாவு பொடிகள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது. பெண்களா இருந்தா கஸ்தூரி மஞ்சள் வாங்கி குளிக்கிறது. இதெல்லாம் என்ன ஆகும்னா நம்ம பாடி டீடாக்ஸ் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் அதனாலதான் அந்த சிலைகளுக்கு அபிஷேகம் நான் சொல்றேன் இல்லையா, அதுக்கெல்லாம் பண்றோம் இல்லையா, அந்த அபிஷேகங்கள்ல நம்ம உடலுக்கு பண்ணிக்கலாம். பால் ஒரு நாள் தேய்ச்சி குளிக்கலாம். பசும்பால் வந்து உடலுக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், நல்லா மாய்ஸ்சரைசிங்கா இருக்கும். தயிர் யூஸ் பண்ணலாம், கர்ட் யூஸ் பண்ணலாம், ஆலிவேரா ஒரு நாளைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். சரிங்களா? கிடைக்கிறத யூஸ் பண்ணி குளிங்க. துளசியை தேய்ச்சி குளிக்கலாம், புதினாவை தேய்ச்சி குளிக்கலாம், கீரைகளை ஒரு நாள் தேய்ச்சி குளிக்கலாம். ஸோ நம்ம வந்து பீட்ரூட்டு ஒரு நாளைக்கு, கேரட்டு, ஸோ இந்த மாதிரியான வகைகள் எல்லாம் என்ன பண்ணலாம், தேய்ச்சி குளிச்சுட்டு வரலாம். ஃப்ரூட்ஸ்ல எல்லா ஃப்ரூட்ஸுமே, மாதுளப்பழம் ஜூஸ் எடுத்து தேய்ச்சி குடிக்கலாம், பீட்ரூட் ஜூஸ் எடுத்து குடிக்கலாம். ஃப்ரூட்ஸ்ல ஆப்பிள் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருக்கிறது வேணாம். நம்ம கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ, பனானா கூட வச்சு குடிச்சுக்கலாம். பனானா ஈஸியா இருக்கு, நமக்கு பழுத்துருது ரொம்ப அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை உடம்புக்கு தேய்ச்சி குளிச்சுக்கலாம். நான்லாம் அப்படிதான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், அது பாடி மேல எக்ஸ்டர்னலா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம உடம்புக்கு இந்த மாதிரி கிளீனிங் எல்லாம் ப்ராசஸ் வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டெய்லி இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. இது வந்து எக்ஸ்டர்னல், மேல கிளீன் பண்றது. புறம் கிளீனிங் தான் நான் சொன்னது, ஜூஸ் ஃபாஸ்டிங், வாட்டர் ஃபாஸ்டிங், இதெல்லாம் அதுவும் சொன்னேன் இல்லையா, அது வந்து புறத்து உள்ள எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னல்னா வெளிப்புறத்தை கிளீன் பண்றதுக்கு நான் குளிக்கிறதுக்கு முறையெல்லாம் சொல்லித்தரேன். அப்புறம் என்ன சொன்னாங்க, டெய்லி ஹேர் வாஷ் பண்ணும், தலை முதல் கால் வரைக்கும் குளிக்கணும். வாரத்துல ஒரு முறை எண்ணெய் வைப்பேன் நான். ஹேர் வாஷ் வச்சுட்டு இன்னைக்கு வச்சிருக்கேன், நாளைக்கு ஹேர் வாஷ் பண்ணிருக்கேன் டெய்லி. அப்புறம் என்ன தொடர்ந்து ஹேர் வாஷ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு சில மெத்தட்ஸ் எல்லாம். ஸோ டெய்லி நம்ம தலை முதல் கால் வரைக்கும் குளிச்சுட்டு வரணும். சரிங்களா? ஸோ ஹேர் வாஷ் பண்ணுவோம் டெய்லியும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நமக்கு குளிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு சில பேர் வந்து என்ன பண்ணிடுவாங்க, சளி பிடிக்குது, தலைவலி வருது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் காரணம் என்னன்னா, சூரியன்லாம் அவங்க போறதே கிடையாது. குளிச்ச உடனே என்ன பண்ணணும், அந்த காலத்துல எல்லாம் நல்லா தொடச்சிட்டு உடம்பு கை கால்லாம் நல்லா ஈரத்துணியில் தான் துடைக்கணும்.
அந்த துண்டு கூட ட்ரையா இருக்கக்கூடாது. சரிங்களா? நாம எல்லாம் என்ன பண்ணிடுறோம், காய வச்சு அதுல இருக்கிற அழுக்கு டஸ்ட் எல்லாம் நம்ம உடம்புல தேய்ச்சிக்கிறோம். துணியை நல்லா புழிஞ்சிடணும். துண்டை எந்த துண்டில துடைக்கிறோமோ அது நல்லா என்ன பண்ணிடணும், அலசி புழிஞ்சு அந்த ஈரத்துணியில தான் உடம்ப துடைக்கணும். அப்பதான் கிளீன் ஆகும். அப்புறம் திருப்பி புழிஞ்சு அந்த துண்டை காயப்படும். ஸோ இந்த மாதிரி டெய்லி நம்ம பாடி எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2 டைம்ஸ் கண்டிப்பா குளியல் முக்கியம். சரிங்களா? அதுல நம்ம ஒரு நேரம் என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் இயற்கை குளியல் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான ஜூஸு, வெஜிடபிள்ஸ், அந்த மாதிரி மில்க்கு, கர்டு இதெல்லாம் போட்டு நம்ம அரிசி மாவெல்லாம் போட்டிங்கன்னா ஷைனிங்காக இருக்கும், முகம் பளபளன்னு இருக்கும். ஸோ முகம் மட்டும் இல்லை, உடம்பே பளபளன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உளுந்து மாவு, ஸோ இந்த மாதிரிலாம் அரைச்சி நம்ம என்ன பண்ணலாம், குளிக்கலாம். அது கூட நம்ம கர்டு ஆட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு ட்ரை ஆகுது ஸ்கின்னு, கடலை மாவு போட்டுன்னா அவங்க தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரைனஸ் ஆகாம மாய்ஸ்சரைசிங் குடிக்கிறதுக்கு ஆலிவேரா ஆட் பண்ணிக்கலாம், கர்டு ஆட் பண்ணிக்கலாம், மில்க் இருக்கா மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணி என்ன பண்ணலாம், பேஸ்ட் மாதிரி பண்ணி நம்ம உடம்பெல்லாம் பூசிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சு உடனே அலசி குளிச்சுட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் கிளீனிங்கும் நமக்கு தேவை. ஹேர் வாஷ் கண்டிப்பா பண்ணணும். கடலை மாவு வச்சு ஹேர் வாஷ் பண்ணலாம், பைத்திய மாவு பிளஸ் ஹேர் வாஷ் பவுடர்னே நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, சீயக்காய் நிறைய இதெல்லாம் போட்டு தூளெல்லாம் இருக்கும், அரப்பு தூள். ஸோ இந்த மாதிரி தான் முன்னாடி எல்லாம் நம்ம அரப்பு தூள் தான் யூஸ் பண்ணோம், தலைக்கு எதுவுமே யூஸ் பண்ணல. அப்புறமா செம்பருத்தி அரைச்சி பூசுறது, சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி ஹேர் பேக் போட்டு குளிக்கலாம், கருவேப்பிலையை அரைச்சி குளிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கருவேப்பிலையை நல்லா நைஸா அரைச்சி அப்புறமா என்ன பண்ணலாம், தலைக்கு மருதாணி இலையை அரைச்சி குளிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தலைக்கு ஹேர் பேக், தலைக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், உடம்புக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? அப்பதான் நம்ம எல்லாமே முன்னாடி எல்லாம் அதனாலதான் நல்ல பொலிவோடும் அழகோடும் பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது கலர் மெயின் கிடையாது. மெயின் கிடையாது. நமக்கு என்ன பண்ணணும், பாடி நீட்டா இருக்கா, நாம எக்ஸ்டர்னலாவும் சூப்பரா இருக்குமா, பிளஸ் இன்டர்னலாவும் நல்லா இருக்குமா, அதுதான் முக்கியம். வெள்ளையா இருந்துட்டு உள்ளெல்லாம் அழுக்கு டீடாக்ஸுக்கு இல்லாம நாத்தடிச்சிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது. சில பேர் ஒயிட்டா இருக்கும்னு சொல்லிட்டு குளிக்காமே வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ என்ன பண்ணணும், ஒயிட்னஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. முக அழகு ஒரு உடம்பு வெள்ளையா இருந்தாதான் அழகு கிடையாது, பொழிவா இருந்தாலே போதும். கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாடி டீடாக்ஸ் தெரியும் அவங்களுக்கு. ரொம்ப கிளியரா இருக்கும் ஸ்கின் எல்லாம். அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கின் கிளியர், அப்புறம் பாடியே ஷைனிங்கா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடாக்ஸே இருக்காது, கழிவுகளே இருக்காது. அவங்க உடம்புல அப்பப்ப அவங்க சுத்தம் பண்ணிட்டு நேச்சுரலா வாழ்றாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அதுதான் சினிமா நடிகைஸ் எல்லாம் கூட என்னதான் அவங்க கெமிக்கல் போட்டுக்கிட்டாலும் வெளியே போய் அதை வீட்டுக்கு என்ன பண்றாங்க, இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க, கிளீன் பண்றாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ கர்ட் வச்சியோ இல்லை மில்க் வச்சியோ தான் என்ன பண்றாங்க, ஆலிவேரா வச்சியோ ஃபேஸை கிளீன் பண்ணிக்கிறாங்க, ஷைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய எக்ஸ்டர்னலாவும் நம்ம கிளீனா பண்ணணும், உடம்ப சுத்தப்படுத்தணும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வெளியவும் நல்லா தூய்மையா இருக்கு, நமக்கு என்ன பண்ணலாம், உள்ளுக்குள்ளேயும் தூய்மையா இருக்கலாம். ஸோ உள்ளுக்குள்ள தூய்மையா இருக்கிறதுக்கு ஃபாஸ்டிங்கு, வெளியில தூய்மையா இருக்கிறதுக்கு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஆரோக்கியமா நோய் நொடி இல்லாம 120 இயர்ஸ் வாழணும் எல்லாருமே. ஓகேங்களா? நம்ம சேனல்ல இந்த சேனலை பாக்குற எல்லாருமே கண்டிப்பா இந்த ஆரோக்கியமான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஸோ இந்த பாடியை டீடாக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நீட்டா வச்சு நல்லபடியா வாழணும். ஸோ அதுதான் என்னுடைய ஆசையும் நம்ம சேனலுடைய ஆசையும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம சேனல்ல வர்றவங்க ஐயா அறிஞர்கள் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. பாடியை என்ன பண்ணணும், 120 இயற்கை வாழ்வியல்ல வாழும் போதுதான் 120 வயசு நம்மளால வாழ முடியும். பிளஸ் நேச்சர் 5 எலிமெண்ட்ஸ் இது கூட சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம், பஞ்சபூத சக்தியை இருக்கிறது. ஸோ அதையும் நம்ம பண்ணலாம். ஆகாய சக்தி, இந்த மாதிரி ஆகாயத்துல வெட்ட வெளியில உட்காந்து நமக்கு இருக்கும்போது ஆகாய சக்தி கிடைக்குது, தண்ணியில இருந்து நமக்கு நீர் சக்தி கிடைக்குது, நடக்கும்போது நிலசக்தி கிடைக்குது, மண் சக்தி கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி உணவை எடுத்துக்கும் போது நமக்கு நீர் சக்தி கிடைக்குது, நிலசக்தி கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி பஞ்சபூத சக்திகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஈட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இது எல்லாம் பஞ்சபூத சக்தி உடல்ல குறைபாடு இல்லாம வச்சுட்டு இருக்கும் போதுதான் நமக்கு 5 எலிமெண்ட்ஸ் பிரபஞ்சத்துலயும் அதுதான் இருக்கு, நம்ம உடல்லயும் அந்த பஞ்சக்கூட்டு தான் இருக்கு இல்லைங்களா. 5 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம என்ன பண்றோம், நம்ம யூனிவர்ஸ் ஃபுல்லா பிரம்மாண்டம் சொல்லக்கூடிய இந்த என்னது பரம்பொருளா. ஸோ அப்புறம் இந்த உலகம் ஃபுல்லா பரவி இருக்கு பஞ்சபூத சக்திகள் தாங்க. ஸோ நம்ம உடம்புல இருக்கிறதும் அதுதான் அண்டத்தில் உள்ளதே
பிண்டத்தில் இருக்கு, பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. சோ அறிஞர்கள் சொன்னதுங்க, இது நான் சொன்னது இல்லை, ஆனா அதை நானும் ஃபீல் பண்ணிருக்கேன், அதுதான் உண்மை. ஸோ 5 எலிமெண்ட்ஸ் நம்ம குறைபாடுதான் நோய்க்கு காரணம் சொல்லுவாங்க. ஸோ அந்த பஞ்சபூத சக்திகளையும் நம்ம டெய்லி என்ன பண்ணணும், அப்படியே சூப்பரா எடுத்து ஜாலியா வாழலாம். சரிங்களா, நம்ம ஹாப்பியா இருக்கணும். இன்னொன்னு ஸோ வந்துட்டு நான் லாஸ்டா ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னுடைய உரையை நிறைய பெரிய பேசிட்டே போறேன் நான் விட்டா. ஸோ அதனால நான் இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிட்டு கடைசியா ஒன்று சொல்லிடுறேன். நம்ம வந்து ஹாப்பியா வாழ்றதுக்கு தாங்க பிறட்டோம். ஸோ நான் கவலைப்படுறதுக்கோ துன்பப்படுறதுக்கோ நம்ம பிறக்கல. சரிங்களா. ஸோ லெட் இட் பி ஹாப்பி, வாட் எவர் ஹேப்பன்ஸ், நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுதான் விஜய் கூட ஒரு டைலாக் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ லெட் மீ ஃபீல் ஹாப்பி. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்னாவே நமக்கு எந்த வியாதியும் வராது. ஸோ எதை கண்டும் நம்ம பயப்பட தேவையில்லை. கோபம் இதெல்லாம் இல்லை, தாபம் எதுவுமே இல்லாம நம்ம என்ன பண்ணலாம், எல்லாருக்கூடயும் சந்தோஷமா நாமளும் சந்தோஷமா வாழணும். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஹாப்பியா இருங்க எல்லாரும். ஸோ வாழ்வியலை ஃபாலோ பண்ணுங்க. வாழ்வியல் ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். உடல் ஆரோக்கியமா இருந்தாலே நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம கூட சந்தோஷமா இருக்கணும்னாவே நம்ம உடல் நல்லா இருக்கணுங்க. உடலும் உள்ளமும் 2 தூய்மையும் வேணும். உடலும் உள்ளமும் தூய்மையா இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், பேலன்ஸ் லைஃப வந்து வாழ்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் என்று சொல்லி இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்த பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு, சிவசிவா அன்பே சிவம் சேனலுக்கு மிக்க நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிகள், வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி, ரொம்ப சிறப்பா இருந்தது. நிறைய விஷயத்த வந்து கொட்டுன்னு கொட்டினீங்க. நான் என்ன சொல்றதுனே தெரியல. கழிவு நீக்க பயிற்சின்னு சொல்லி இருக்கிற விஷயத்த மொத்தத்தையும் போட்டு அள்ளி தெளிச்சிங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அருணாச்சலம் ஐயா தான், அவர்தான் ஃபுல்லா கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காரு. ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா வாங்க. எப்படி இருந்தது கிளாஸ்? நல்லா இருந்துச்சு. நன்றி நன்றி. மத்தவங்க பேசட்டும், அப்புறம் நான் பேசுறேன். ஓகே 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 ஓகே. இது ரிலேட்டடா யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாங்கம்மா. கீதா மேடம் நீங்க பேசலாம். கீதா ரவி மேடம். இன்று முதல் ஹாப்பி சங்கீதம் சூப்பர். கடைசியா ஒரு டிப்ஸ் கொடுத்தீங்க. ஹாப்பி, சந்தோஷமா இருக்கணும், எதே இருந்தாலும் நான் ஆனந்தமாக இருப்பேன் அப்படின்ற. ரொம்ப நிறைய டீடாக்ஸ் பத்தி நிறைய விஷயம் சொன்னீங்க. நல்லது, நன்றிங்கம்மா. நன்றி. ஹாப்பியா இருக்க அதே மாதிரி. நன்றிம்மா. நன்றி. லதா மேடம், சுரேஷ், காவியா, மூலிகை மகேந்திரன் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா அம்மா வணக்கம்மா. வணக்கம் ஐயா. மூலிகை மகேந்திரன் பேர் வச்சுன்னு ஒரு மூலிகை கூட ஞாபகம் வச்சுன்னு இல்லை நானு. ஆனா நீங்க எல்லா மூலிகையும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. நிறைய மூலிகை பத்தி எல்லாம் குளியல் பொடியில சொன்னீங்க. ரொம்ப அது தேவையானதுதான் அது வந்தது. அதனால நல்ல ஒரு நிகழ்ச்சி நல்லா சிறப்பா போச்சு. நல்லா ஸ்பீட் பேசுறீங்க. இதுக்கு மேல நாங்கெல்லாம் முடிவுக்கு வந்துட்டோம், அமைதியாயிட்டு போறோம். ஏன்னா எல்லாத்தையுமே பேசி முடிச்சிட்டீங்க. உட்காந்து யோசிக்கிறேன், அடுத்த தலைப்பு தான் நம்மளால பேச முடியுமா? நீங்களா பேசி எனக்கு இந்த நாலேஜ் கிடைச்சிருக்கு. ஏமா நாங்க பேச வேண்டியதெல்லாம் நீங்களே பேசிட்டீங்கம்மா. அடுத்து இப்ப எங்களுக்கு பேசுறதுக்கே தலைப்பு இல்லை. என்ன பேசுறது, நானே தலையை சொன்னீங்கிறேன் அடுத்த தலைப்பு கொடுத்தாருன்னா. அதனால நல்ல சிறப்பா பேசுனீங்க. உங்களுடைய உணர்தலை வந்து பதிவு செஞ்சீங்க. மக்கள் கேட்டு கண்டிப்பாக பயன்படுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஆரோக்கியம் கிடைக்கும் போது அதனுடைய தர்மம் வந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நலமோடு வாழ வைக்குமா. மிக்க மகிழ்ச்சி. நல்லா சிறப்பா சொன்னீங்க. நல்லா மைண்ட் ப்ரோக்ராம் பக்கவா வச்சுங்கிறீங்க. இருக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, ஒரு பேச்சாளர் வந்து இன்னொரு பேச்சாளரை பாராட்டணும். அப்ப பாராட்டும் போது என்னன்னா, அந்த மைண்டு கோர்வை ஒரே யூக்லா கொண்டு வரீங்க. நீங்க வந்து நல்ல ஒரு ப்ரோக்ராம், நல்ல அந்த வானமும் பூமியும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்கு. அதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறோம். குழுவும் நல்ல ஒரு மக்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல் வந்து நல்லா சிறப்பா செஞ்சுனுக்கு.
அதனால குழுவையும் போற்றி வாழ்த்த வேண்டியது இருக்கு. நல்ல ஒரு சிறப்பான நிகழ்ச்சிங்கம்மா. நல்லா வந்து எல்லாருமே இப்போ ஒரு சிலர் இந்த கழிவு நீக்க பயிற்சிகள் செய்யாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தூண்டுதலை கொடுத்துக்கிறீங்க. நீங்க வந்து கண்டிப்பாக அந்த தூண்டுதலுக்கு கண்டிப்பாக எல்லாருமே இப்போ குழுவில் அட்டன் பண்ணவங்களும் சரி, இல்லை இது யூடியூப்ல ஏற்றும் போது இந்த கிளாஸை வந்து பாக்குறவங்களும் சரி, அட்டன் பண்றவங்களும் அவங்களுக்கு ஒரு தூண்டுதல் கொடுத்துக்கிறீங்க. அதனால கண்டிப்பாக எல்லாருமே செய்வாங்க. நீங்க பேசியதில் மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வார்கள்மா. நன்றி, மகிழ்ச்சிங்கம்மா. மனமார்ந்த நன்றி, மகிழ்ச்சி, நிறை. ஐயா நன்றி மிக்க நன்றி போன்ற அறிஞர்களால தான் நான் இவ்வளவு ஒரு ஸ்பீக்கர். நீங்க வந்து சொல்லிதான் நான் ஃபாலோ பண்ணி அதை தான் மக்களுக்கு நான் கண்டிப்பா கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கறதுக்கு நான் பாக்கியம் செஞ்சிருக்கேன். நன்றி நன்றி ஐயா. வாழ்க. கண்டிப்பா கண்டிப்பாம்மா. அடுத்து ஒரு தலைப்பு நீங்க பேச வேண்டியதுமா, சைவம் அசைவம். நான் கேள்வி கேட்டுக்கிறேம்மா, ஐயா வந்து தலைப்பு கொடுப்பாரு உங்களுக்கு. சைவம் அசைவம் அப்படின்னா என்னன்னு அது ஒரு தலைப்பா நடத்துங்கம்மா. அதுக்காக கண்டிப்பாங்க ஐயா கொடுப்பாரு. அது வந்து நல்ல ஒரு சிறப்பா ஒண்ணு நடத்துங்க. நன்றி, மகிழ்ச்சிங்கம்மா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி. விக்னேஷ் சார், வீரா, உஷா மேடம். உஷா இருக்கீங்களா? வணக்கம் மேம். வணக்கம்மா. உஷாமா சொல்லுங்க. சூப்பர் கிளாஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது எனக்கும். ஏன்னா சென்ட்ரல் டைட்டில் இருந்து அந்த இதுக்கு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரேனா, அதனால நீங்க சொன்னது எல்லாமே நல்லா இருந்தது மேடம். ஐயாவுடைய இதுவும் தான், சென்ட்ரல் ஐயாவுடைய டிப்ஸும் எல்லாம் இருக்கு. ஓகே ஓகே. ஆமா ஆமா, கண்டிப்பா எல்லாரும் ஆமா ஆமா கண்டிப்பா ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நல்ல ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பா. நன்றி மேம். ஓகே மேம், தேங்க்யூ. சிங்கமணி ஐயா, அருணாச்சலம் ஐயா, நீங்க ஃபைனலா பேசுறேன். நீங்க ஃபைனல் டச் கொடுங்க ஐயா. இல்ல அவங்க தான் பேசிட்டாங்களே, அப்புறம் நம்ம பேசிக்கலாம். அப்படிங்களா? சரி. அம்மா நன்றிங்கம்மா, ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி, வாழ்க வளமுடன். என் பண்ணிக்கலாங்களா கிளாஸ்?